நாங்க வந்து இந்த பிளான் ஒன்று என்னடா திட்டம் என்னென்றால் இந்த டியூட்டோட இன்னும் ஒரு டியூட் 8வது டியூட்டோட நாங்கள் வியாழக்கிழமை நாங்கள் பார்ப்போம். அதோட நேயமாக இந்த தியரிகளை நாங்கள் முடிக்கலாம். முடிச்சிட்டு தியரியை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு 3 வருஷத்து பாஸ் பேப்பரை நாங்கள் பார்க்கணும். டிஸ்கஸ் பண்ண மாட்டா எங்களுக்கு எல்லாம் கிளியரா அந்த நேரம் நாங்கள் இந்த கேள்விகளுக்கு விடைகள் வந்து அப்படியே தியரியா வராது. முக்கியமான கேள்விகள் எங்களுக்கு எப்படி வருது, அதில் நாங்கள் விடைகளை வந்து எவ்வாறு தெரிவு செய்து எங்களோட பாயிண்ட்களை நாங்கள் கொடுக்கறது. உங்களுக்கு தெரியும், கேள்விகள் தியரி வந்து எல்லாத்தையும் படிப்போம். கேள்வி அதுல இருந்து செலக்ட் பண்ணி தான் விடை எழுதணும். அது என்ன பாயிண்ட்ஸ், எத்தனை பாயிண்ட்ஸ் கேட்கறாங்களோ எத்தனை பாயிண்ட்ஸ் கேட்ட மாதிரி நம்ம கொடுக்கணும். அதை நாம வியாழக்கிழமை முடிய அடுத்த வார வகுப்புகளில் நாங்கள் அதை அப்படி பார்ப்போம். அப்போ இன்றைக்கு நாம் இந்த டியூட்டை பார்த்துட்டு வார வியாழக்கிழமை 8வது டியூட்டை பார்த்துட்டு நான் இன்றைக்கு போட்டு விடுவேன். பார்த்துட்டு அதுக்கு பிறகு பாஸ் வைப்போம். அடுத்தடுத்த கிளாஸில் சாட்டர்டேயும் கிளாஸ் வைப்போம். ஏன்னா எனக்கும் சில பிஸியானதுகள் வருமெண்ட், அப்புறம் வகுப்புகள் கொஞ்சம் இழுபட்டு போக பார்க்கும். அப்படி செய்வோம். ரைட். அப்போ நாங்கள் இதை பார்ப்போம். இதில் நாங்கள் முதலாவது கேள்வி பொதுவான ஏற்பாடுகள் நாங்கள் பார்த்துட்டோம். கேள்வியும் நாங்கள் அதில் பார்த்துருப்போம். அதை திருப்பி பார்த்துட்டு அப்படியே போவோம். கடமை ரீதியான கடித தொடர்பு என்றது உத்தியோகபூர்வ கடித தொடர்புன்னு சொல்றது, கடமை ரீதியான கடித தொடர்புன்னு சொல்றது. உத்தியோகபூர்வ அல்லது கடமை ரீதியான கடித தொடர்பு நாங்கள் திணைக்களங்களுக்கு இடையில, அலுவலகங்களுக்கு இடையிலையும் எழுதுவோம். மற்றது நாங்கள் பொதுமக்களுக்கும் நாங்கள் கடிதம் எழுதுவோம், அவங்களும் எங்களுக்கு கடிதம் எழுதுவாங்க. அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகளும் எங்களுக்கு கடிதம் எழுதுவாங்க. அப்படி கடிதம் எழுதுற நேரம் எங்களுக்கு இந்த தாவன விதிக்கோவை 28ஆம் அத்தியாயத்துல தெளிவாக சொல்லப்படுது என்றால் கடிதம் எழுதுறதுக்கான விதிகள், இதை நாங்கள் விதிகள் என்றுதான் சொல்றது. தாவன விதிக்கோவையில் உள்ள ஏற்பாடெல்லாம் விதிகள். சரி, அப்ப இந்த கடிதம் எழுதுறதுக்கான இந்த விதிகளாக இதுல சொல்லப்பட்ட விடயங்கள் சொல்லப்படுது. இப்ப திருப்பி நான் அதை சொல்லிட்டு வரேன். கூடியவரை ஒரு கடிதம் ஒரு விடயத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படணும். ஒரு விடயம், ஒரு கடிதம் வந்து ஒரு விடயம். அறிக்கைகள் எழுதுறென்றால் அதுல பல விடயங்கள் இருக்கும். அறிக்கை எழுத போனோம் என்றால் ஒரு ஒரு தலைப்பு ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்குள்ள வந்து பல விடயங்கள் சின்ன சின்ன தலைப்பாக இருக்கும். பல பக்கங்கள் கொண்ட அறிக்கைகள் வரும். அறிக்கைக்கு ஒரு பக்கம் இல்லை, பல பக்கங்கள் இருக்கலாம். ஒரு 100 பக்கம் இருக்கலாம், 1000 பக்கம். சில விசாரணை குழு அறிக்கைகள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட 5000 3000 பக்கங்களை கொண்ட ஆணைக்குழு அறிக்கைகள் எல்லாம் இருக்கு. ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வரையும் ஆய்வு செய்து எழுதப்படுறது அப்படி வரும் அறிக்கைகள். ஆனா கடிதம் பண்றது ஒரு விடயத்தை மாத்திரம் உள்ளடக்கிறதாக மட்டுப்படாது. அது 4-5 விடயங்களை சொல்ல போனா அது அறிக்கையா வந்துடும். அப்ப கடிதத்துக்கு ஒரு விடயம், ஒரு விடயம் அல்லது அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு விடயம். மற்றது ஒவ்வொரு கடிதத்திற இலக்கமும் வலப்பக்க மேல்முலையில இடப்படணும். வலப்பக்க மேல்முறையில கடிதத்திற இலக்கமும் திகதியும் இடப்படணும். அது நமக்கு லெட்டர் கேட் சொன்னா அதுல மேலே இருக்கும். இல்லாட்டி நாங்க மேலுக்கு எனது இலக்கம் என்று போட்டுட்டு அடுத்தது திகதியையும் நாங்க போடணும். சரிதானே? அடுத்தது திகதி வந்து போடுறது ஒரு கடிதத்துல எப்ப அந்த கடிதத்தை கையொப்பம் வைக்கிற கையொப்பமிடும் அதிகாரி கையொப்பம் இடுறாரோ அண்டே நாளத்தான் அந்த திகதியில போடணும். அப்ப வருடத்தையும் மாதத்தையும் டைப் பண்ணி வச்சிருந்தா திகதிக்கு இடைவெளி விட்டிருக்கணும் அந்த திகதியை அதுல போடுறது. அல்லது வருடத்தை மட்டும் போட்டு வச்சாலும் மாதத்தையும் திகதியையும் வெளிவிடலாம். சரி, அப்ப எந்த இடத்துல இருந்து கடிதத்துக்கு சைன் பண்றோமோ அந்த நாள் அந்த திகதியைத்தான் அதுல இடணும். சரி, அப்ப கடித திகதி வந்து கையொப்பம் அன்றைக்கு தான் திகதி போடணும். மற்றது கடிதத்துக்கு ஒரு தலைப்பு சுருக்கமாக, அதாவது அந்த கடிதத்தின் மூலம் வெளிப்படுத்தப்படுற என்றால் அந்த கடிதத்துல என்னத்தை நாங்க சொல்ல வாரமோ அதுல சுருக்கமாக தலைப்பு இடணும். சரி, அது நீண்டதாக இருக்கக்கூடாது. சுருக்கமாக ஒரு 3 சொற்கள், அப்படி 3 சொல் 4 சொல் ஆகக்கூடியது ஒரு 5 சொற்களுக்குள்ள நாங்க சுருக்கணும். ஆனால் அந்த தலைப்பை வாசிக்கிற நேரம் உள்ளுக்கு என்ன எழுத போறோம், எந்த விடயம் சம்பந்தமாக எழுத போறோம்
என்றது தெரிய வரும். இப்ப சில நேரம் உள்ளுக்கு என்ன விட இருக்கும், தலைப்பு வேறதா இருக்கக்கூடாது. சரி, அப்ப தலைப்பை கொண்டு உள்ளுக்கு என்ன எழுதப்படுது என்ற விடயம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி அல்லது விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி சுருக்கமாக அந்த விடயம் எழுதப்படணும். மற்றது பொதுமக்களுக்கான கடித தொடர்புகள் நாங்க இந்த விழிப்புக்குறி ஐயா, அம்மணி, கௌரவ, அன்புக்குரிய என்று சில நியமன கடிதங்களை பார்த்தால் அமைச்சர் செயலாளர்கள் அல்லது நியமன அதிகாரிகள் போட்டிருப்பாங்க என்றால் அன்புக்குரிய, அன்புடையீர் என்றால் போடுவாங்க. ஏனென்றால் நியமனம் ஒன்று தார நேரம் நாங்கள் டியூட்டி அசிம் பண்ண வரையும் நாங்கள் ஒரு பொதுமகன் தான். டியூட்டி அசிம் பண்ணது போனால் நாங்கள் ஒரு உத்தியோகத்தராக மாறுவோம். அப்போ அப்படித்தான் நாங்கள் கடிதம் எழுதுவாங்க. அதே மாதிரி நாங்கள் பொதுமக்களுக்கு கடிதம் எழுதுகிற நேரம் ஐயா என்று விழிக்கணும். ஐயான்னு அவங்களோட பேரை போட்டுட்டு முடிக்கிற நேரம் இப்படிக்கு உங்கள் உண்மையுள்ள அல்லது உங்கள் சேவையில் உள்ள என்று முடிக்கணும். பொதுமக்களுக்கு எப்பவும் கடிதம் எழுதுகிற நேரம். அடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாவோ அல்லது பதவியாகவோ எழுதுகிற கடிதம் சரி அவங்களுக்கு அந்த பதில் அனுப்பணும். அவங்க தனியே நமக்கு சில நேரம் தனிப்பட்ட ரீதியாக கடிதம் எழுதுவாங்க அல்லது பதவி வழியாக எழுதுவாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க பாராளுமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி. அப்ப அவங்களுக்கு நாங்க பதில அனுப்பணும். அவங்கள முக்கியத்துவப்படுத்துறாங்க. மற்றது கூடியவரை ஒரு கடிதம் மற்றது முந்திய கடித தொடர்பு மேற்கொள்ளப்பட்ட விடயமுடன் சம்பந்தப்பட்ட கடிதம் என்றால் அதுல தொடர்பு குறிக்கும். அதாவது இந்த தொடர்புகள் ஒரு கடிதத்துல முதலாவது பந்தியில வரும். தங்களின் இன்ன விடயம் அல்லது எமது சமையலுக்க இன்ன கடிதம் என்று நாங்க முந்தின கடித தொடர்பு அதை நாங்க குறிப்பிடணும். ஏன்னா அந்த கடிதம் எந்த விடயத்தோட சம்பந்தப்பட்டது அல்லது இதுக்கு முதல் இந்த கடித தொடர்பு இருந்ததா என்ற விஷயங்களை அறிஞ்சு கொள்றதுக்காக குறுக்கு தொடர்புகள், கடித தொடர்புகள் எல்லாம் இருக்கு. அதை அறிஞ்சு கொள்றதுக்காக கோவையிலிருந்து அதை பார்க்கறதுக்காக அந்த விடயம் சம்பந்தப்படணும். மற்றது பந்திகள் இலக்கமிடப்படணும். கடிதத்துக்குரிய பந்திகள் இலக்கமிடப்படணும். கடிதத்துடைய பந்திகள் எப்பவும் இந்து அராபிய இலக்கத்தில் இலக்கமிடப்படணும். அதாவது நாங்கள் வளமையா 1, 2, 3 எழுதுவோம். ரோமன் இலக்கம் இல்லாத மற்ற இலக்கம் அதை சொல்ற அராபிய இலக்கம் அல்லது இந்து அராபிய இலக்கம் என்று சொல்றது. இப்ப நான் இந்த பொயின்ஸ்களுக்கு எழுதப்படுகிற இலக்கம் 1, 2, 3 வார நம்மட முழு அதைத்தான் இந்து அராபிய இலக்கம் என்று சொல்றது. அப்ப பந்திகள் இந்து அராபிய இலக்கங்களால இலக்கமிடப்படணும் அல்லது பந்திகள் இலக்கமிடப்படணும் என்று சொல்றது. சரி, இந்த பந்திகள் இலக்கமிடுற நேரம் 2வது 3வது பந்தி தான் 2, 3 என்று நாங்க போடுறது. முதலாவது பந்தி கடித கலங்கார தொடர்புகளை குறிக்கிற பந்தி, அதுக்கு 1 போடுறது. அதுக்கு முதலாம் நம்பரை போடுறல. சரிதானே? அதை அப்படியே விடுறது. நாங்க தேதிய இந்த இலக்க கடிதம் தொடர்பாக அல்லது அது சம்பந்தமாக அல்லது எமது சம இலக்க இத்தனாம் தேதிய கடிதம் தொடர்பாக நாங்கள் எழுதுற கடிதத்துக்கு எழுதலாம். அங்களுக்கு வார கடிதத்துக்கு நாங்கள் அவங்களோட கடிதத்தை ரெஃபரன்ஸ் காட்டி நாம அதுக்கு இலக்கம் இல்ல. சரிதானே? அதுக்கு இலக்கமிட தேவையில்லை. அட்டதுக்கு 2வது 3வது என்று நாங்க இலக்கமிடணும். கூடியவரையும் ஒரு கடிதம் ஒரு பக்கத்துக்குள்ள இருக்கிற நல்ல கடிதம் ஒரு பக்கத்துக்குள்ள இருக்கணும். அடுத்த ஒரு 2 பந்திக்குள்ள கடிதத்தை முடிக்க பார்க்கணும். சரிதானே? 2வது பந்தி அல்லது 3வது பந்தி. 3வது பந்தியும் எழுதணும் என்று சொன்னால், அதாவது இன்னும் கொஞ்சம் தகவலை நாங்கள் எழுதணும் என்று சொன்னால் 3வது பந்திக்கும் போகலாம். 4, 5, 6 போக தேவையில்லை. அது ஒன்று செயற்குழல்களாக இருக்கலாம் அல்லது அறிக்கைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுறுத்தல் கடிதங்கள் அப்படி வரும். அது ஒரு அறிவுறுத்தல் கடிதம். சாதாரணமான கடிதங்கள் 2 அல்லது 3 பந்திக்குள்ள அதை முடிக்க பார்க்கணும். மற்றது பிரதி ஒன்று அனுப்பி வைக்கணும் என்று எங்களுக்கு தேவை இருக்கும் என்று சொன்னால் அதை பின்னணைப்பாக அனுப்பணும். மூலப்பிரதி அனுப்பப்படாது. எங்களுக்கு ஒரு பிரதி ஒன்று அனுப்பணும்னா அதில் போட்டோ காப்பி அல்லது அதை உறுதிப்படுத்தி அனுப்பணும். மூலப்பிரதி அனுப்ப தேவையில்லை. அடுத்தது பின்னணைப்பொண்டு அனுப்பணும்னா வடிவா அதை கடிதத்தோட கலராத மாதிரி நாங்க சேர்த்து வைக்கணும். ஏன்னா சில வழியில அது பின்னணைப்பு கலண்டு போனால் அந்த கடிதத்தில் இருக்கிற தகவல்களை எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இதோட பின்னணைப்பு இணைக்கப்படுது என்று சொன்னால் வடிவா கலராத மாதிரி பாதுகாப்பாக இணைக்கப்படணும். இதெல்லாம் விதிமுறையாக சொல்லப்படுது. சரிதானே? மற்றது
ஒரு கடித உரைக்குள்ள ஒரு இடத்துக்கு போற கடிதம், ஒரு அலுவலகத்திலிருந்து இப்போ ஒரு திணைக்களம், இப்ப வலய கல்வி அலுவலகம் இருந்து மாகாண கல்வி திணைக்களத்துக்கு கடிதங்கள் போகுதுன்னு சொன்னால், பிரிவில் போற கடிதங்களை ஒரு என்பலப்புக்குள்ள வச்சு மற்ற கடிதங்களை உள்ளுக்குள்ளு கொட்டி வச்சுட்டு ஒரு பெரிய என்பலப்புக்குள்ள அதை வச்சு அனுப்பலாம். தபால் செலவையும் குறைக்கலாம். மற்ற அந்த கடிதங்கள் ஒரே இதுக்குள்ள எடுத்து நாங்கள் ரெஜிஸ்டர் போச்சு அனுப்பக்குள்ள அது மிஸ் ஆகாம இருக்கும். அதான் சொல்லலாம், ஒரு உரைக்குள்ள வச்சு நாங்க அனுப்பணும். அப்படி அனுப்புற அந்த கடிதங்கள் உள்ளுக்கு வேற வரையா தான் இருக்கும். ஏன்னா வேற வேற கடிதங்கள் அது ஒன்றா வச்சிட்டோம்னா ஒன்றாயிரும். ஆனால் வேற வேறையாக ஒரு கடித உரைக்குள்ள மடிச்சு 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 வைக்கலாம் அல்லது குட்டி வைக்கலாம். சரிதானே? ஒரு கடித உரை உண்டு, ஆனா கடிதங்கள் உள்ளிக்கிறது வேற வேற. அப்ப வேற வேறையா மடிச்சு ஸ்டெப்ல பண்ணி அதுல விலாசங்கள் அதில் எழுதி அல்லது யாருக்கு என்ன ஃபைல் நம்பரோ அதெல்லாம் எழுதி வைக்கலாம். மற்றது கையொப்பமிடுபவர் பேர் வந்து சரிதானே, கையொப்பமிடுபவர் பேர் கையொப்பத்துக்கு கீழாக வரும். மேலுக்கு தான் கையொப்பம், நாங்க கையொப்பம் இருக்கோம், அதுக்கு கீழே பேர் இருக்கணும். நாங்க அதாவது கடிதத்தை முடிக்கிற நேரம் கையொப்பம் விடுவாங்க, கையொப்பம் வைக்கக்கூடிய அதிகாரிகள். அப்ப அப்படியான நேரம் கையொப்பம் வந்து ஆக மேலுக்கு இருக்கும், அதுக்கு கீழே அவருடைய பேர் இருக்கும், அவர் உண்மையான பேர், தனிப்பட்ட பேர். அதுக்கு பிறகு பதவி இருக்கும், அவருடைய பதவி, பதவி பேர். சரிதானே? உதாரணமாக இப்ப குணசீலன் என்ற ஒரு பிரதேச செயலாளர் கையொப்பம் வைக்காருன்னு சொன்னால் அவரோட கையொப்பம் மேல, அதுக்கு பிறகு குணசீலன், அவர் இனிஷியலோட குணசீலன் பெறும், அதுக்கு பிறகு பிரதேச செயலாளர் ரெண்டு பேரும். அப்ப இது ஓர்டர்ல இருக்கணும். இந்த கீழே ஆக கீழே கையொப்பம் இருக்கப்படாது. அதே போல அவருடைய பதவி பெயர் கையொப்பத்துக்களையும் வரப்படாது. கையொப்பத்தை வச்சு கூட அவரை பதவி பெயரை போடப்படாது. அந்த ஒழுங்கு ஒரு விதிமுறையாக சொல்லப்படும். உங்களுக்கு விலங்கு மண்ணையும் வாய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அது. அடுத்தது கடமை ரீதியான எல்லா கடிதத்துக்கும் உரிய விடயத்தோடு சம்பந்தப்பட்டவையாகவும் வினயமாகவும் தெளிவான கருத்து வெளிப்பாட்டோடு அமையணும். அப்ப கடிதம் பண்றது உங்களுக்கு தெரியும், அது ஒரு திருமுகம் என்று சொல்லுவாங்க. அந்த கடிதம் நாங்க யாருக்கு என்ன நோக்கத்துக்காக எழுதுறோமோ அல்லது என்ன தகவலை வழங்குறதுக்காக எழுதுறோமோ அல்லது எந்த தகவலை பெறுறதுக்காக கடிதம் எழுதுறோமோ, கடிதம் ஒன்று தகவலை வழங்குறதுக்காக எழுதப்படலாம், தகவலை பெற்றுக்கொள்றதுக்காக எழுதப்படலாம். அப்ப அப்படி எழுதுறோமோ அதுக்குரிய அந்த விடயம் தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டதாக இருக்கும். மொழி நடையும் கருத்து வேறுபாடுகளும் சரியான முறையில் இருக்கும். சரி, மற்றது அது ஒரு அந்த விடயம் எதோட சம்பந்தப்படும் அதே அந்த விடயத்தோட சம்பந்தப்பட்டதாக அது இருக்கும். மற்றது முக்கியமான விடயம் என்றால் இது முக்கியமானது ஏனென்றால் முக்கியமான விடயங்கள் என்றால் திணைக்கள தலைவர் தான் அல்லது நிறுவன தலைவர் தான் கையொப்பமிடும். சரிதானே? நிறுவன தலைவர் அல்லது திணைக்கள தலைவர் தான் அதுல கையொப்பமிடும். முடிந்தவரையும், ஏனென்றால் அங்க அந்த நிறுவன தலைவர் தான் அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பு, நிர்வாக நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிறவர் அந்த நிறுவன தலைவர் அல்லது திணைக்கள தலைவர். அப்ப முக்கியமான விடயங்கள் எல்லாத்துக்கும் வைக்க தேவையில்ல, முக்கியமான விடயங்களுக்கு அவர் தான் கையொப்பமிடும். இது முதலாவது விஷயம். இன்னொரு விஷயம் இருக்கிறால் சில வேளைகளில் நிறுவன தலைவர் நிறுவன தலைவர் சில விடயங்களுக்கு அடுத்த பிரதி தலைவர் அல்லது இன்னொரு முக்கியமான ஒருவருக்கு சில விடயங்களுக்கு அவர் பணிப்புற வழங்குவார் அல்லது சில விடயங்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு அனுமதியை கொடுப்பார். சரிதானே? அப்படியான நேரம் நிறுவன தலைவருக்காக அந்த கையொப்பமிட போற அதிகாரி கையொப்பமிடுவார். நிறுவன தலைவர் ஒப்புதல் அளித்த விடயமாக அது இருக்கும். ஒப்புதல் அளித்த விடயமாக இருக்கிற நேரம் அவர் வந்து அந்த நிறுவன தலைவரை ஒப்பமண்டு போட்டு அவர் கையொப்பம் விடணும். சரிதானே? கையொப்பம் வைக்கணும். நான் இப்ப இந்த இது முடிய நான் உங்களுக்கு அதை பைட் போர்டில் கொஞ்சம் அதை விளங்கப்படுத்தினா நல்லா இருக்கும் உங்களுக்கு. அவர் கையொப்பம் விடணும். அப்ப அதை வந்து இந்த பக்கம் இந்த கீழுக்கு பாருங்க, இப்படி கண்டு போடலாம் நாங்கள் பொதுமக்களுக்கு அல்லது சாதாரணமாக நிறுவனங்களுக்கு இடையில நாங்க
கையொப்பம் அடுக்கின்ற கடிதங்களுக்கு இப்படி கண்டு போட தேவையில்லை. உங்கள் கீழ்ப்படி வேண்டும் போட தேவையில்லை. ஒப்பம் என்று போட்டுட்டு உத்தியோகபூர்வ சாதாரண நிறுவனங்களுக்கு இடையில எழுதுகிற கடிதங்களுக்கு நாங்க இந்த ரெண்டும் மேலே இரண்டும் போட தேவையில்லை. சரிதானே? பொதுமக்களுக்கு எழுதுறா இப்படிக்கு உங்கள் உண்மை கீழ்ப்படி உள்ள இதுல இந்த இடத்துல இந்த வலப்பக்கம் இருக்கிற இடத்துல இந்த கேசர பாருங்க, இந்த வலப்பக்கம் இருக்கிற இடத்துல ஒப்பம் என்று போடுது அந்த அரசாங்க அதிபர பேர், அவர பேர் ஈனா ஈனாண்டு வாரது என்றால் உதாரணத்துக்கு போட்டிருக்கி ஈ கோட்டில் இது அவருடைய பேர் வரும், தனிப்பட்ட பேர். உதாரணமாக இப்ப சிந்தக அபய விக்ரம ஜிஏண்டா அவருடைய பேர் இதுல வரும். கீழே மாவட்ட செயலாளர் அல்லது அரசாங்க அதிபர். இவர் ஒப்புதல் அளிச்சிருக்க யாரு கண்டால் இங்க கையொப்பம் இன்னொரு ஆள் அலுவலர் நிர்வாக அலுவலருக்கு அவர் ஒப்புதல் அளிச்சார் என்றால் இந்த இடத்துல இடப்பக்கம் கையொப்பம் வரும், முதலத்துக்குடன் பேர் வரும், அலுவலக உதவியாளர் நிர்வாக அலுவலர் என்று இவர் அவர பதவி பேரை போடுவார். அப்ப கையொப்பம் வைக்கிறது ஏயோ அல்லது அலுவலக உதவியாளர், கச்சேரியில் இருக்கிற அலுவலக உதவியாளர் ஜிஏண்டா அவர் வருவார். இதே மாதிரி தான் மற்ற இடங்கள்ல. அப்ப ஒப்பம் என்று அவரை போடணும். இப்படியான நேரம், அதாவது அதே நிறுவன தலைவரே கடிதங்களே கையொப்பம் போடுற நேரமும் இப்படி ஒப்புதல் அளித்து அவருக்கு பதிலாக இன்னொருவர் கையொப்பம் போடுற நேரமும் ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் இந்த நிறுவன தலைவர் தான் இந்த கடிதத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருப்பார். சரிதானே? இவர் கையொப்பம் வைச்ச மாதிரி தான் பெரு, அவர் தான் முழு பொறுப்பு. சரிதானே? அவர் தான் முழு பொறுப்புமாக இருப்பார். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கிறால் மூணாவது சந்தர்ப்பம், இந்த 16வது பாயிண்ட பாருங்க. ஏனைய சந்தர்ப்பங்கள்ல, அதாவது நிறுவன தலைவரே கையொப்பம் போடுற சந்தர்ப்பம் அல்லது அவர் அனுமதியோட அல்லது அவர் ஒப்புதலோட அல்லது அவர் அறிவுறுத்தலின் பிரகாரம் அவருக்காக அவர் ஒப்பமண்டு போட்டுட்டு கையொப்பம் போடுற இன்னொரு அதிகாரி கையொப்பம் போடுற சந்தர்ப்பம் தவிர்ந்த ஏனைய சந்தர்ப்பங்கள்ல நிறுவனத்துல கையொப்பம் போட வேண்டிய அதிகாரம் அளிக்கப்பட்ட வேற அலுவலர்கள் இந்த கையொப்பம் கடிதங்கள் எழுதுறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இல்லை. சைனிங் அத்தாரிட்டி எல்லாருக்கும் இல்லை. அப்ப அப்படியான ஆக்கள், அதிகாரம் அளிக்கப்பட்ட வேற ஆக்கள் அந்த நிறுவன தலைவருக்காக கையொப்பம் விடுற சந்தர்ப்பம். சரிதானே? அதுல ஒப்பமண்டலாம் போடுறது அவங்க நேரடியா கையொப்பம் வைப்பாங்க, அவர் கையொப்பம் வரும், அடுத்தது பேர் வரும். சரிதானே? அவரோட பேர் வரும், அரசாங்க அதிபருக்காக அவங்களோட முதலிடத்துக்குள்ள பேர் பதவியை கீழே போடுவாங்க. சரிதானே? தங்கள் உண்மையில் என்று சில நேரம் பொதுமக்களுக்கு போடுவாங்க. இப்படியான சந்தர்ப்பத்துல இந்த கடிதத்துக்கு பொறுப்பு இந்த கையொப்பம் வைக்கிற அதிகாரி, நிறுவன தலைவர் இல்லை. இவர் தான் பொறுப்பு சொல்லும். அவர் ஒப்பமட்டும் போறல இவர் அரசாங்க அதிபருக்கா, அது நிறுவன தலைவருக்காக எப்பவும் கையொப்பம் வைக்கிறார்கள், போட்டுத்தான் ஆகணும். ஏனென்றால் அவருக்காக தான் நாங்கள் கையொப்பம் வைக்கும், நிறுவன தலைவருக்காக. சரிதானே? அப்ப இது மூன்றாவது சந்தர்ப்பம். அப்ப மூன்று சந்தர்ப்பங்கள் கடிதங்களை கையொப்பப்படுறதுக்கு இருக்கு. சரிதானே? அப்ப அதை விளங்கி கொண்டா சரி. சில வேளைகள்ல வரலாம், சில வேளைகள்ல ஒரு ஒரு சரி, ரைட். அப்ப இந்த மூணு சந்தர்ப்பம் இருக்கு கையொப்பம்ன்றது. சில வேளைகள்ல கையொப்பம் விடுற விடயங்கள் என்று கேட்கலாம். என்னோட விதிமுறைகள் தானே அநேகமாக இன்னும் இப்படி கேட்டு வரல, உங்களோட பேப்பர்ல வேற வேற கேள்விகளுக்கு வந்துரு. சரி, அதை தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. அடுத்தது வேறொரு அரசாங்கத்துடன் அல்லது இலங்கையில் உள்ள அல்லது வெளிநாட்டில் உள்ள அரசாங்கத்தின் பிரதிகளோட அல்லது வெளிநாட்டில் உள்ள இலங்கை அரசாங்கத்தின் பிரதிகளோட கடித தொடர்புகள் பேணப்பட வேண்டியது வெளிநாட்டு அமைப்பின் செயலாளர் ஊடாக அல்லது அவரினால் வழங்கப்படுகின்ற வழிகாட்டலான அந்த கடிதங்களை நாங்கள் எழுதி கொள்ளணும். மற்றது கடிதம் ஒன்றுல கையொப்பப்படுவர் யாராய் இருப்பினும் தனது அலுவலகத்திலிருந்து அனுப்பப்படுகின்ற ஒவ்வொரு கடிதத்திலும் உள்ளடக்கப்பட்டுள்ள அனைத்து விடயங்களுக்கும் திணைக்கள தலைவர் தான் பொறுப்பாளியாதல் வேண்டும். யார் கையொப்பமிட்டு அனுப்பினாலும் எல்லா விடயங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக அதுக்காக தான் அவருக்காக கையொப்பம் விடுறது, அவர் தான் பொறுப்பாளியாதல் வேண்டும். அவர் சரியான முறையில் நிறுவன தலைவர் திணைக்கள தலைவர் கடிதங்களுக்கு கையொப்பமிடக்கூடிய ஆட்களுக்கு வடிவான இன்ஸ்ட்ரக்ஷனை
அல்லது அறிவுறுத்தலை அவங்க கொடுத்து வைக்கணும். சரிதானே? கொடுத்து வைக்கணும். இன்னென்ன மாதிரி தான் நீங்க பொறுப்புள்ள ஆக்களா இருக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி கடிதங்களை இது இல்லாட்டி கடிதத்தை டிராப் பண்ணி திணைக்கள தலைவர்கிட்ட ஒரு அனுமதிக்காக ஒப்படைச்சு திருப்பி அதை நாங்க அனுப்பலாம். மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த ஒவ்வொரு அலுவலகத்திலையும் வந்து ரகசிய கடிதம் இருக்கு. அந்தரங்க கடிதம், ரகசிய கடிதம் என்று சொல்லுவாங்க. அந்த ரகசிய கடிதம் என்றதுனா எல்லாரும் அதை பார்க்க இயலாது. இப்ப நிர்வாக பிரிவுல கடிதங்கள் தபால்ல வரும். தபால்ல கடிதங்கள் வார நேரம் அதை அங்க இருக்கிற கடிதங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற நிர்வாக உத்தியோகத்தராக இருக்கலாம் அல்லது சிசி அறிக்கலாம். அவங்க அந்த கடிதத்தை திறக்கிற நேரம் இப்படியான ரகசிய கடிதங்களை திறக்க கூடாது. சரி, ஓப்பன் பண்ணக்கூடாது. ரகசியமான ஒரு என்பலப்புக்குள்ள சீல் பண்ணி வரும் இந்த கடிதம். சரி, அப்படியான கடிதம் வார நேரம் இந்த கடிதத்தை அந்த கடித உரையில மேல மட்டும்தான் டே ஸ்டம்ப நாங்க பொறிக்கும். கடித தேதி முத்திரையை அந்த கடித உரையில எடுக்கணும், உடைக்க கூடாது. உடைச்சிட்டு ஒவ்வொரு அலுவலகத்திலையும் அங்க இருக்கிற நிறுவன தலைவர் திணைக்கள தலைவர் ஒரு உத்தியோகத்தரை மிகவும் பொருத்தமான நேர்மையான ரகசிய பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருத்தமான ஒரு அலுவலகரை இந்த ரகசிய கடிதங்களை கையாளுறதுக்காக அவருக்கு அந்த கடமையை கையளிச்சு வச்சுக்கொள்ளணும். சரிதானே? அப்படியான நேரம் இந்த ரகசிய கடிதங்கள் வார நேரம் அதுல என்பலப்புல மட்டும் ரகசியமான என்றிருக்கிற என்பலப்புல மட்டும் டேஸ்டம் அடிச்சு உடைக்காம இந்த ரகசியங்களை கையாளுற அந்த உத்தியோகத்திற்கு அனுப்பணும். அது ஒரு உள்வரும் பதிவேட்டில் அப்படியே பதிஞ்சு அவர் சரிதானே அவர் தான் அதை திறந்து அதை அந்த நிறுவன தலைவரோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான பதிலை அவர் ரகசியமான அனுப்புவார். சரிதானே? அப்படி ஏற்பாடுகள் செய்யப்படணும் என்று இந்த தாபன விதி கோவை 28ஆம் விதிமுறைகள்ல சொல்லப்படுது. இப்ப நிறுவனங்கள்ல வந்து கடித உரையை திறக்காம அதை உரிய இடங்களுக்கு பகிரப்படக்கூடிய கடித வகைகள் அல்லது ஆவணங்கள் 3 இருக்கு. கடித வகைகள் சரிதானே? அதுல ஒன்றுதான் இந்த ரகசியமான. இன்னொன்று என்ன, அந்த கோட்டேஷன் அல்லது புரோகிமெண்ட் பண்ணி வர பெருகை அல்லது கூறுவிலை கோரல் கடிதங்கள் 2 பேர். அதுல பார்த்தோம்னால் அந்த கடிதத்துல மேல் மூலையில என்பலப்புல கோட்டேஷன் போ என்று எழுதியிருப்பாங்க, அல்லது கூறுவிலை அல்லது கேள்வி அல்லது பிட் என்று இருக்கும், கேள்வி என்று இருக்கும். அப்ப அப்படியானதை வந்து நிர்வாக உத்தியோகத்தோட நிர்வாக பிரிவோ அதை திறக்கக்கூடாது. அதை திறக்க வேண்டிய ஆட்கள் உரிய திகதியில பெருகை குழு, அதாவது புரோகிமெண்ட் கமிட்டி, கவியுல் அசர் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார், புரோகிமெண்ட் கமிட்டி என்று பெருகை குழு. அப்ப பெருகை குழு தான் அதை திறக்கும். டேட்ல எல்லாரையும் கேள்விகள் அனுப்பின கோட்டேஷன் அனுப்பினார்கள் எல்லாம் வர சொல்லி அவங்களுக்கு முன்னிலாம் அது திறக்கப்படணும். அப்ப சில இடங்கள்ல அப்படியான கடிதத்தை நிர்வாக பிரிவுல திறந்து விட்டுருவாங்க. திறந்தா கோர்ட்டு வரையும் போகலாம், சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். ஏன்னா அவர் ரகசியம், அவர் போட்ட விலைகள் தெரிஞ்சிடும். அப்படி என்றால் அது ஒரு பிரச்சனையான விஷயமா மாறும். ஆகவே கூறுவிலை கோர்ற கடிதங்கள் அதுல எழுதப்பட்டிருக்கும். அது எழுதப்படாட்டி நாங்கள் ஒன்றும் செய்யல, அது திறக்கலாம். கூறுவிலை கோரல் என்று மேல எழுதிக்க மாட்டாங்க, கூறுவிலை என்று எழுதிக்க மாட்டா, நாங்கள் திறக்கக்கூடாது. இன்னொரு கடிதத்தை நாங்கள் திறக்கக்கூடாண்டா தனிப்பட்ட பேருக்கு வர கடிதம், பர்சனல் லெட்டர். அவருடைய பேர் இப்ப குமார் அல்லது மதிவண்ணன் இப்படி அவரை பேர் எழுதியிருப்பாங்க. அப்படி பேர் எழுதின கடிதங்களை நாங்க திறக்கக்கூடாது. அது வரும், எங்களுக்கு அலுவலகத்துக்கு வரும், அலுவலகத்துல விலாசம் போட்டிருப்பாங்கன்னா வரும். அப்ப அந்த கடிதத்தை நாங்க என்ன செய்யணும்னா ஒரு பதிவேட்டுல பதிஞ்சு உரியாக்கள்கிட்ட ஒப்படைச்சி நாங்க கொடுக்கணும். உதாரணம் சில அட்மிஷனும் கூட அப்படித்தான் வரும். இப்ப பரீட்சைக்கான அட்மிஷன் கூட அப்படித்தான் வர, அல்லது அவங்களுக்கு வர வேண்டிய சில முக்கியமான கடிதங்கள், நேர்முக பரீட்சைக்கான கடிதங்கள் கூட அவங்களுக்கு வரும். அப்படியான கடிதத்தை கூட நாங்க அவங்களோட பேரை போட்டு வருமெண்டா திறக்க கூடாது, அதையும் கொடுக்கணும். அப்ப இந்த 3 வகையான ரகசிய கடிதம், அடுத்தது கூறுவிலை கோரல் கடிதம், அடுத்தது அவங்களோட தனிப்பட்ட ரீதியான கடிதங்களை திறக்க கூடாது. சரிதானே? இப்ப நாங்க வந்து ரகசியமான கடிதம் ஒன்று அனுப்புறதா இருந்தால் நாங்க என்ன செய்யணும்னா, இந்த ரகசியமான கடிதத்தை ரகசியமான கடிதம் அனுப்புற அதே உத்தியோகத்தை
அந்த கடிதத்தை தயாரிச்சு உரியவாறு கையெழுத்து வச்சு ஒரு உரை கடித உரை ஒன்றை எடுத்து அதுக்குள்ள வைக்கணும். வச்சு இந்த கடித உரையில ரகசியமானது அல்லது கன்பிடன்ஸ் கன்பிடன்ஸ் கண்டு போடலாம், அல்லது அந்தரங்கமானது என்று அந்த கடித உரையில மேல எழுதி விடும். அவ்வளவுதான். வேற யாருக்குரிய யாருக்கு போகணும் என்றெல்லாம் அதுல எழுதுறல்ல. சரிதானே? அதை எழுதி அதை சீல் பண்ணி இன்னொரு கடித அந்த கடித உரை அதை இதை கொஞ்சம் பெருசா இருக்கணும். அதுக்குள்ள இந்த கடித உரையை வச்சு மேலுள்ள கடித உரையில தான் அது எந்த இடத்துக்கு போகணுமோ அவங்களோட விலாசத்தை எழுதணும். அவங்களோட அந்த நிறுவனத்தினுடைய பதவி பெயர், எந்த அலுவலகத்துக்கு அனுப்பணுமோ அந்த நிறுவனத்தினுடைய பதவி பெயர், தனிப்பட்ட பெயர் எழுதக்கூடாது. பதவி பெயர், அந்த அலுவலக விலாசம் எழுதி அதை பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்கணும். அது அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு அவங்க மேலுக்கு இருக்கிற என்வலப்பை உடைப்பாங்க. எப்பவும் கடிதத்தை திறக்கிற நேரம் அந்த கடிதத்தை நல்லா குலுக்கிட்டு உள்ளுக்கு ஏதும் கடிதங்கள் ஆவணங்கள் இருக்கோம்னா அதுக்கு சேதம் ஏற்படாத மாதிரி தான் திறக்கணும். சரி, அதான் சிஸ்டம், ஆஃபீஸ் சிஸ்டம். அப்ப மேலால மெதுவாக மேலால அந்த விளிம்போட வெட்டோம். வெட்டிட்டு உள்ளுக்கு இருக்கிறத நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதுக்குள்ளதான் அந்தரங்கமானது என்று இருந்தா இருக்கும், அது சீல் பண்ணிருக்கும். அப்படி அந்தரங்கமானது என்று இருந்தால் அதை அந்தரங்கமான ஆபீசருக்கு தான் கொடுக்கணும், அவங்க திறக்க கூடாது. சரிதானே? எங்களுக்கு கிடைக்கிற கடிதம் அனுப்புற கடிதம் அப்படித்தான் அனுப்பணும். மற்றது அலுவலகத்தில் அனைத்து ரகசிய நடவடிக்கைகள் தொடர்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு அலுவலர் வீதம் குறைஞ்சது ஒரு அலுவலராவது, ஒரு அலுவலகத்தை நியமிக்கிறதா நல்ல, 2 பேரை நியமிச்சோம்னா ரகசியம் இல்லாம போயிடும். ஒரு அலுவலரை தான் அதுல நியமிச்சு வைக்கணும். சரிதானே? அந்த அலுவலர் தான் அந்த ரகசியங்களை கையாளுற ஆளா இருப்பார். அவர் உத்தியோகபூர்வமாக அவருக்கு அந்த கடமை கையளிக்கப்பட்டிருக்கும். அந்த அந்தரங்கமான கடிதம் என்று இருக்கிறத வேறவரும் அறிந்து கொள்ற இதுக்கு அறிந்து கொள்ள முடியாத மாதிரி தான் அதை நாங்க அந்த நடவடிக்கையை நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணும். மற்றது திறக்கப்படுற ஆவணங்கள்ல ரகசிய கடிதங்கள் பற்றிய குறிப்பீடு எதுவும் செய்யக்கூடாது. சரிதானே? மற்றது நீதிமன்ற ஆவணம் ஒன்று ஏனைய முக்கியமான ஆவணங்கள் உள்ளடக்கிய அனைத்து பொதிகளும் தபாலில் அனுப்பப்படும் இடத்து பதிவு செய்யப்பட்டு முக்கியமான ஆவணங்கள் அல்லது கடிதங்களை பதிவு தபால்ல அனுப்பணும். பொதுமக்களிடமிருந்து வேறு அரசாங்க திணைக்களமிருந்து கிடைக்கப்படுகின்ற கடிதங்களுக்கு உடனடியாக பதில் அனுப்பப்படணும். கடிதம் ஒன்று கிடைக்கப்பெற்ற ஒரு வாரத்துக்குள்ள இறுதியான பதில முடியாத போனால், இப்ப உடனடியாக பதில் அனுப்பணும். ஒரு வாரத்துக்குள்ள பதில் ஒன்று அனுப்பணும். இல்லாட்டி அப்படி அனுப்பலாம போனால் இடைக்கால பதில் ஒன்ற அதுக்கு ஒரு படிவம் உண்டு சொல்லப்படுது. பொது 108 என்ற படிவம், பொது ஜெனரல் 108. அந்த படிவத்தில் நாங்கள் இடைக்கால பதில் ஒன்று அனுப்பி வைக்கணும். அதாவது உங்களோட கடிதம் எங்களுக்கு இன்னும் இலக்க கடிதம் எங்களுக்கு கிடைச்சிட்டு அதுக்கான பதிலை நாங்க அனுப்பி வைப்போம், அதுக்கான தகவலை நாங்க சேரிச்சு கொண்டிருக்கோம் என்று நாங்க அனுப்பணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் மாதிரி ஒன்று கிடைக்கும். இல்லாட்டி அவங்க நினைப்பாங்கடா ஒரு வாரத்துக்குள்ள பதிலும் வரல, கடிதம் சேர்ந்துட்டா சேரலையா என்ற இது அவங்களுக்கு தெரியாம இருக்கு. சரிதானே? மேலும் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க செய்ய முடியாத விடத்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதையும் இறுதியான பதில் ஒன்று எப்போது எதிர்பார்க்கலாம் என்பதையும் குறிப்பிட்டு காலத்துக்கு காலம் இடைக்கால பதில் அடிக்கடி அனுப்பி வருதலும் வேண்டும். இடைக்கால பதில நான் அனுப்பி வேண்டா, நாங்க சொல்றோம் எங்களுக்கு வெகு விரைவில் பதில் ஒன்று அனுப்புறோம் என்ற ஒரு இடைக்கால பதில் அனுப்பினாலும் சில வேளையில அந்த பதில் அனுப்பியலாம போனால் நாங்க ஒரு கடிதம் ஒன்று திருப்பி எழுதணும். உங்களோட பதில் ஒன்று நாங்க அனுப்பி வைப்போம் நாங்க எழுதணும். மற்றது கடமை ரீதியான கடிதங்கள் எனதும் அலுவலக கடமை ஆவணங்கள் எதுவும் பிரதிகளை வைத்தலும் என்ற விஷயம் இதுல நாம் அடுத்த பார்ப்போம். மேல பார்த்தது அவ்வளவு என்னென்றால் இந்த கடிதம் எழுதுறது, கடித பரிமாற்றங்கள், கடிதமோடு தயாரிக்கிறது சம்பந்தமான விதிமுறைகள். சரிதானே? அது எங்களுக்கு ஒரு விதிமுறைகளாக சொல்லப்பட்டிருக்கு.
மற்றது கடமை ரீதியான கடிதங்களும் அலுவலக கடமை ரீதியான ஆவணங்களும் சரிதானே. இப்ப ஒருவர் ஒரு உத்தியோகத்தர் சம்பந்தப்பட்ட கடிதம் ஒன்ற அல்லது அறிக்கை ஒன்ற பிரதி உண்ட அல்லது வேற ஏதும் பிரபலியப்படுத்தப்பட அலுவலக முறையான ஆவணம் ஒன்ற பிரதி உண்ட தனது பயன்பாட்டுக்காக எடுப்பது என்றும் உத்தியோகத்தர் தடை செய்யப்பட்டுள்ளார். அதாவது ஒரு விடய உத்தியோகத்தர் அல்லது அவர் சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆஹ், ஆஹ், அதாவது இன்னொரு அப்ப இப்படியான விடயம் சம்பந்தப்பட்ட கடிதத்திர பிரதி உண்ட உத்தியோகத்தை எடுக்கக்கூடாது. அலுவலக கடிதம் சரிதானே. கடமை ரீதியான கடிதம் அல்லது அலுவலக கடிதத்திர பிரதிகள் இதுகளை அவர் தந்த பயன்பாட்டுக்கு எடுக்க இயலாது. இரண்டாவது ஒரு அலுவலக கடிதம் சரிதானே. அவர் அது குற்றம். அரசாங்கத்தின் ஒரு திணைக்களத்தில் இன்னொரு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதம் என்ற பிரதி உண்ட பின்னைய எந்த ஒரு தனிப்பட்டவருக்கும் பொதுவாக விநியோகிக்க கூடாது. அதாவது கிடைக்க பெற்ற ஒரு திணைக்களத்துல கடிதம் இன்னொரு திணைக்களத்துக்கு வருது. அப்ப அவருக்கு கடிதத்தை இன்னொரு தனிப்பட்டவருக்கு அதை விநியோகிக்க கூடாது. அது ஒரு திணைக்கள ரீதியான கடித தொடர்பு விநியோகிக்க கூடாது. அது இந்த பிரிவில் சொல்லப்படுது. மற்ற கடிதத்தில் அடங்கியுள்ள தகவல்கள் தனியொருவருக்கு அறிவிக்கப்பட வேண்டியிருந்தால் அவ்விடயம் சம்பந்தப்படுவதற்கு முகவரிடப்பட்ட தனியார கடிதம் ஒன்றில் குறிப்பிட்டு அனுப்பப்படல் வேண்டும். இப்ப கடிதத்தில் இன்னொருவருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அப்படியான நேரம் அவருக்கு ஒரு தனியார கடிதம் ஒன்றில் அந்த தகவலை குறிப்பிட்டு அவருக்கு அனுப்பி வைக்கலாம். நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்றின் மீது மற்றும் உரிய பிரதி பண்ணல் கட்டணத்தை செலுத்திய விடத்தொகை ஒழிய கடிதம் எழுதியவர் தவிர்ந்த வேறவரேனும் ஒருவருக்கு சான்றுபடுத்தப்பட்ட கடிதத்தின் பிரதியோ அல்லது அதுக்கான பதிலையோ வழங்கலாது. இது என்ன சொல்லப்படுது என்றால், இப்ப நாங்க ஒருவருக்கு கடிதம் ஒன்று எழுதி வைக்கும் ஒரு பொதுமகனுக்கு அல்லது ஒரு ஆளு அவரை தவிர அவருக்கு எழுதின கடிதம் அவருக்கு பிரதியை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருக்கு எழுதின கடிதம் தானே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்ப நீதிமன்றம் ஒரு கட்டளை இடுது அல்லது லோயரோட வாரார் இவருக்கு ஒரு அவரோட கடிதத்துல எங்களுக்கு ஒரு பிரதியை தாங்க என்று கேட்கறது சந்தர்ப்பம் சரிதானே. அப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க அதை கொடுக்கலாம். அல்லது உரிய உத்தியோகத்தருக்கு கடிதம் கேட்டாருன்னா அவருக்கு இந்த கடிதம் மிஸ் ஆயிட்டு நீங்க உறுதிப்படுத்தி அவருக்கு கொடுக்கலாம். மற்றும்படி வேற இவங்களுக்கும் நாங்க அதுல கடிதம் அல்லது பதில நாங்க வழங்கக்கூடாது. சம்பந்தப்பட்ட ஆட்களோட மட்டும்தான் நாங்க தொடர்புகளை வச்சுக்கொள்ளணும். மற்றது அரசாங்க உத்தியோகர்கள் முன்வைக்கின்ற விளம்பல்கள் என்று இதுல என்ன சொல்லப்படுது என்றால் அதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அவருக்கு ஒரு அந்த நிறுவனத்தில் அல்லது அவங்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் சம்பந்தமாக ஏதாவது அதிருப்தி அல்லது அவருக்கு ஏதாவது அநீதிகள் அல்லது ஏதாவது ஒரு விடயத்தில் அவருக்கு ஒரு பாதகம் ஒன்று ஏற்படுற நேரம் அல்லது அவர் ஏதாவது ஒரு விடயம் சம்பந்தமாக தன்னுடைய உரிமைக்காக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற நேரம் அவர் கோரிக்கைகளை தான் இங்க நாங்கள் விளம்பரம் என்று சொல்றோம். அவருடைய கோரிக்கைகள் அதைத்தான் நாங்கள் விண்ணப்பம் அல்லது கோரிக்கைகளை தான் விளம்பல்கள் என்று சொல்றது. அவர் சில நேரம் அவருடைய விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி கருத்துக்களையும் கேட்பார், தீர்மானங்களையும் கேட்பார் என்னன்னு. அப்படியானதுதான் விளம்பல் என்று சொல்றோம் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர். அப்ப இவர் அப்படியான கோரிக்கைகள் அல்லது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிற நேரம் எவ்வாறு சமர்ப்பிக்கணும், மேலதிகாரி ஊடாக எவ்வாறு சமர்ப்பிக்கணும் என்ற விடயம் தான் இதுல சொல்லப்படுற விடயம். அப்ப இந்த விளம்பல்கள் பற்றி முறையாக அமைக்கப்பட்ட எந்த ஒரு அதிகார சபைக்கும் விண்ணப்பம் என்றையோ அல்லது மேன்முறையீடு என்றையோ சமர்ப்பிக்க எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் முடியும். அவங்க அதை செய்யலாம். அந்த பற்றியும் என்றதை வெட்டி விடுங்க. முறையாக அமைக்கப்பட்ட எந்த ஒரு அதிகார சபைக்கும் ஒரு உத்தியோகத்தர் சரி அந்த பற்றியும் என்று கிடக்கிறது சொல்லணும், அதை வெட்டி விடுவாங்க. இன்னும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அல்லது மேன்முறையீட்டையும் மேலிடத்துக்கு அனுப்பி வைக்க அவரது மேலதிகாரி கடமைப்பட்டுள்ளார். அப்போ ஒரு உத்தியோகத்தர் தந்த உரிமை அல்லது முறைப்பாடு அல்லது விளம்பல்கள் அல்லது கோரிக்கைகள் சமர்ப்பித்தால் அவருக்கு
மேலே உள்ள மேலதிகாரிக்கு அவர் அனுப்பாம விடக்கூடாது. மேன்முறையீடு அறிக்கலாம் அல்லது ஒரு விண்ணப்பமாக இருக்கலாம். அதை அவர் அப்படியே வச்சுக் கொள்ளக்கூடாது. ஏன்னா சில வழி அவரை பற்றியும் அவர் எழுதலாம், அவர் கொள்ளக்கூடாது. அவர் ஊடாக அனுப்புற அந்த விளம்பல்களை அவர் மேலதிகாரிக்கு அனுப்பி வைக்கணும். இது தாவன விதி கோவில சொல்லுப்பற ஒரு விதிமுறை, சட்டம். அவர் மறக்க இயலாது. அத்தகைய விண்ணப்பம் அல்லது மேன்முறையீடு நாகரிகமற்ற, முறையற்ற அல்லது அவமதிப்பான வசன நடை சார்ந்த மொழியிருப்பில் அதை அனுப்பாம விடலாம். இப்படியான சந்தர்ப்பத்தில் அனுப்பாம விடலாம் என்றால் அவரால் சமர்ப்பிக்கப்படுற அல்லது உத்தியோகத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு விண்ணப்பம் அல்லது மேன்முறையீடு ஒரு உத்தியோகப்பற்ற அல்லது நாகரிகமற்ற அல்லது முறையற்ற அல்லது ஒரு அவமதிப்பான வசன நடை, அப்படியான ஒரு மொழி ஏசுற மாதிரி அல்லது நாகரிகமற்ற முறையில் இருக்குமாறு அதுங்களுக்கு விளங்கும் அந்த மொழி நடை. அப்படியானதை அனுப்ப தேவையில்லை, நாங்கள் அனுப்பக்கூடாது. அது சொல்லப்படுது. மற்றது அந்த விண்ணப்பம் அல்லது மேன்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டால், அப்ப இப்படியானது ஒன்றுமில்லை அனுப்பக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது கேட்கப்பட்டமை பற்றி அறிவித்து அது நீங்க எங்க அனுப்பணும் என்று சொல்லியிருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அனுப்பப்படும் என உத்தியோகத்துக்கு அறிவிக்கணும். அப்புறம் ஏற்றுக்கொள்ளணும். உங்களோட விண்ணப்பம் அல்லது முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கி, நான் அதை உரிய இடத்துக்கு அனுப்பி வைப்பேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஏற்றுக்கொண்டதாக ஒரு அறிவித்தல் ஒன்று கொடுக்கணும். மற்றது இந்த முறைப்பாடு திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் ஊடாக சமர்ப்பிக்கணும். திணைக்கள தலைவர் அதிகாரி மூலமாக தான் நாங்கள் சமர்ப்பிக்கணும். விண்ணப்பம் அல்லது மேன்முறை என்று அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு முகரையப்பட்டுள்ள சந்தர்ப்பங்கள் தவிர உத்தியோகத்தர் கடைசியாக சேவை இருந்த திணைக்களத்தின் தலைவரூடாகவே சமர்ப்பித்தார். ஆணைக்குழுவுக்கு சில வேளையில் நேரடியாக அனுப்பலாம், சரிதானே? ஆணைக்குழுவுக்கு அனுப்பலாம். இல்லாட்டி அவர் கடைசியாக சேவை இருந்த திணைக்கள தலைவராக தான் அந்த விண்ணப்பங்களை அனுப்பணும். ஒழுக்காற்று விடயங்கள் தொடர்பான மேன்முறையீடு உண்டு. 48ஆம் அத்தியாயத்தின் விதி 48ஆம் அத்தியாயம் என்ன சொல்லுதென்றால், அதாவது ஒரு மேன்முறையீடு ஒழுக்காற்று விடயங்கள் தொடர்பான மேன்முறையீடு பொதுச்சேவை ஆணைக்குழு அல்லது ஒழுக்காற்று அதிகாரிக்கு ஒரு மேன்முறையீடு நிறுவன தலைவராக செய்யணும். பொதுச்சேவை ஆணைக்குழு என்றால் பொதுச்சேவை ஆணை அந்த ஒழுக்காற்று அதிகாரி ஊடாக பொதுச்சேவை ஆணைக்குழு செய்யும். அமைச்சரவை என்றால் பொதுச்சேவை ஆணைக்குழு ஊடாக அமைச்சரவைக்கு செய்யும், சரிதானே? மற்றது அரசாங்க உத்தியோகத்தர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பம் ஒன்று அல்லது மேன்முறையீடு ஒன்று தொடர்பாக அதற்கு மேலதிகமாக பிரிவு 6 ஏற்பாடுகளும் ஏற்புடையவராதல் வேண்டும். பிரிவின் 6 ஏற்பாடு என்றது இந்த ஏற்பாடு, சரிதானே? அடுத்ததாக பார்க்கணும். பொதுமான அல்லது அரசாங்க உத்தியோகத்தர்கள் தனது தனிப்பட்ட முறையில் முன்வைக்கப்படுகின்ற முறைப்பாடு, அது தனிப்பட்ட முறைப்பாடு. முதல் நாங்கள் பார்த்த ஒரு கடமை ரீதியான அவர உத்தியோகபூர்வமான முறைப்பாடு. அடுத்த நாங்கள் பார்ப்போம் பொதுமான அல்லது அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரால் முன்வைக்கப்படுற முறைப்பாடு. எழுத்திலான முறைப்பாடு அல்லது மனு கொண்டு இயன்றவரை பின்வரும் விதிகளோடு இணங்கியிருக்கணும். அது கையெழுத்தில் இருக்கலாம் அல்லது தட்டெழுத்தில் இருக்கலாம் அல்லது கையால் எழுதப்பட்டிருக்கலாம். மற்றது எழுத்துக்கள் மனுதாரின் கையெழுத்தில் எழுதப்படாத விடத்து மனு செய்பவரின் கையொப்பம் அல்லது பெருவிரல் அடையாளத்துக்கு மேலதிகமாக அதை தயாரித்தவரும் அதில் தெளிவான எழுத்துக்களில் கையொப்பமிடுதல் வேண்டும். ஒரு மனு எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனுதாரரின் அல்லது மனு வரைந்தவர் வேறொருவராயின் பிரதான மனுதாரரிடம் மனுவை வரைந்தவர் முழுமையான முகவரையிலே கொண்டிருத்தல் வேண்டும். ஒரு மனு அல்லது முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கிறதா இருந்த தனிப்பட்ட முறைப்பாடு, அந்த முறைப்பாடு சில வழியில கையால் எழுதியிருக்கலாம் அல்லது தட்டெழுதி செய்யப்பட்டிருக்கலாம். அது எழுதப்பட்டிருந்தால் அவரது கையெழுத்தா இருக்க ஒரு சைன் பண்ணியிருப்பார். அப்படி இல்லாமல் தட்டெழுத்து செய்யப்பட்டு அல்லது வேற சந்தர்ப்பம் இருந்தால் அவர் உண்மையாக பெருவிரல் அடையாளத்தை வச்சிருப்பார். அப்ப அவர் தயாரித்தவர் சம்பந்தமாக அவர பெயர் விலாசம் எல்லாம் வடிவாக எழுதணும். அவரை பெருவிரல் அடையாளம் இதன்னு சொல்லி தயாரித்து கொடுக்கணும். சில வழியில் அதை தயாரித்தவர் இதையும் அதுல குறிப்பிடலாம். இவருக்காக தயாரிக்கப்பட்டது, இவர் அதை வாசித்து காட்டி கையொப்பம் வைச்சார் என்று சொல்லலாம்.
மனுவை நிரூபிப்பதற்காக ஏதாவது கூற்றுக்கள் அல்லது ஏதாவது லொஜிக்கலான சில விடயங்கள் இருந்தால் அந்த மனுவில் அதை உள்ளடக்கணும். ஒரு விடயத்தோட தொடர்புடைய முறைப்பாடுகளுக்கு மாத்திரம் மனு மட்டுப்படுத்தப்படும். அந்த மனுவில் ஒரு விடயம் தான் இருக்கும். சரிதானே? மற்றது மனு அனுப்பி வைக்க வேண்டிய பெறுநரின் தனிப்பட்ட பேருக்கன்றி பதவி பேருக்கு தான் இதை அனுப்பணும். சரிதானே? தனிப்பட்ட பேருக்கு அனுப்பக்கூடாது, பதவி. அதே போன்று வேண்டப்படுவது என்ன, வேண்டப்படுவது இது என மனுவின் இறுதியில் திட்டவட்டமாக குறிப்பிட ஒரு மனுவில் என்னத்துக்கான அந்த முறைப்பாட்டை தெரிவிக்கணும், என்னத்துக்கான தெரிவிக்கணும்னு அவர் அதை தெளிவாக சொல்லணும். அப்படியான முறைப்பாடுகளை அவங்க நிறுவன தலைவர் ஊடாக அனுப்பத்தவரை நேரடியாக அவங்க கையளிக்கலாம். மற்றது பின்வரும் சந்தர்ப்பங்களில் முன்வைக்கொண்ட முறைப்பாடுகள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டார். 6 மாதங்களுக்கு காலத்துக்கு முன் வழங்கப்பட்ட கட்டளை ஒன்றுக்கு மேன்முறையீடு. ஒரு சம்பவம் நடந்து அவர் அதுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில மேன்முறையீடு முன்வைக்கிறால் அந்த கட்டளை வழங்கப்பட்ட 6 மாதத்துக்குள்ள இருக்கும். 6 மாதம் கடந்தால் அப்படியான முறையீடு கருத்தில் கொள்ளப்பட மாட்டார். அல்லது அதுக்கான விளக்கம், அந்த மனுவில் போதிய விளக்கம் காட்டப்படாட்டியும் அதை நிராகரிக்கலாம். ஒரு உயர் அதிகாரிக்கு அதே அதிகாரிக்கு அல்லது அவரிலும் ஒரு உயர் அதிகாரிக்கு முன்பும் மேன்முறையீடு செய்யப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டிருந்தால், வேறொரு மேன்முறையீடு அல்லது மனு ஒன்று கொடுத்து நிராகரிக்கப்பட்டிருந்தால், மேன்முறையீடு தொடர்பாக வழங்கப்பட்ட ஆரம்ப தீர்மானத்தில் தாக்கம் ஏற்படுத்துபவையாக புதிய முக்கிய விடயங்கள் காணப்படுகிறது என்றிருக்கும். அதாவது முதல் ஒரு மனு ஒன்று கொடுத்திருக்கோம், அது ரிஜெக்ட் ஆயிட்டு, அப்படி அதே விஷயத்தை எழுதினதாக இருக்கக்கூடாது, அதை திருப்பி அனுப்ப தேவையில்லையே. இது புது விஷயமாக இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா தான் அந்த மேன்முறையில கவனத்தில் எடுக்கும். மற்றது ஏதேனும் சட்டம் ஒன்று மூலமோ அல்லது ஒழுங்கு விதி ஒன்றின் மூலமோ இறுதியானதென வெளிப்படுத்தப்பட்ட தீர்ப்பொன்றுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற ஒன்றாக இருந்தால், அதாவது ஒரு ஒரு இவருடைய உத்தியோகத்தர் சம்பந்தமான ஒரு விடயம் இறுதியானதென இறுதி என்று சொல்லி ஒரு சட்டம் மூலமாகவோ அல்லது ஏதாவது நீதிமன்றம் மூலமாகவோ அது சொல்லப்பட்டால் அதுக்கு எதிராக எந்த மேன்முறையும் செய்ய முடியாது என்ற சந்தர்ப்பத்தில் அந்த மேன்முறையில நாங்கள் ஏற்க தேவையில்லை. ஏன்னா அது இறுதியாக சொல்லப்படுது. உதாரணம், உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் ஒரு வழக்குக்கும் போட இல்லாதானே. அப்படியான சில விடயங்களுக்கு எதிரான ஒரு அல்லது ஒழுக்காற்று விசாரணையில இறுதி தீர்ப்பாக சொல்லப்படுற ஒரு விஷயத்துக்கும் கொடுக்கலாம் இருக்கும். நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசேட செயல்முறை என்று சட்டத்துல இருந்தால், இப்ப ஒருவருக்கு ஒரு ஒரு தண்டனை ஒன்று கூடுபடுது, ஒழுக்காற்று விசாரணை, அதுல அவர் இன்னொரு இடத்துக்கு போய் மேன்முறையீடு செய்யலாம், சரிதானே என்ற ஒரு இருந்தால் அப்ப அவர் அங்கதான் போகணும், நீதிமன்றத்துக்கு போகணும். நம்மளுக்கு மேன்முறையிட தர தேவையில்லை, நீதிமன்றத்தில் அவர் போய் அந்த வழக்கை செய்யலாம். அப்படியா மேன்முறையிட்ட அல்லது மனுவை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. கோரப்படுகின்ற நிவாரணம் அரசாங்கம் அல்லது அரசாங்க உத்தியோகத்தர் அல்லது தகமையில் ஒரு தரப்பாக இருக்காத குடியியல் வழக்கொன்றின் தீர்ப்பொன்றில் இருந்தோ அல்லது குடியியல் நீதிமன்றின் கட்டளையில் இருந்தோ எழுகின்ற ஒன்றாக இருக்கும் இடத்து கோரப்படுகின்ற நிவாரணம் ஏற்கனவே ஒரு வழக்கொன்ற தீர்ப்பாக அது இருக்கலாம். இப்படியான விஷயத்துக்கு தான் தீர்ப்பு அல்லது ஏதாவது ஒரு கட்டளை அப்படியானதா இருந்தால் அதுதான் இவருக்கு தீர்ப்பு. அதை வச்சு இவர் சுட்டிக்காட்டி திருப்பி மேன்முறையீடு செய்தல், அப்படியான மேன்முறையீட்டையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது சில வேளையெல்லாம் ஒழுங்கு கேட்கப்படலாம், வெறும் கேள்வியா கேட்டிருக்கு இந்த விஷயம் முறைப்பாடுகள் சம்பந்தமாக. இதுல உடைச்சு கேட்டிருக்க ஒரு நீதிமன்றம் அல்லது ஒரு இதுக்கு நீங்க முன்வைக்கிற தீர்ப்பு எப்படி இது செய்யலாம்னு கேட்டிருக்கீங்க. நீதிமன்றம் ஒன்றில் தீர்க்கப்பட்ட ஒரு விடயம் தொடர்பாக விசாரணை ஒன்றாக அல்லது புலனாய்வு ஒன்றாக வேண்டப்படும் இடத்தை நாங்கள் அனுப்பலாது. ஏன்னா அது ஒரு புலனாய்வுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். வாசிக்க முடியாதவாறு அல்லது புரிந்து கொள்ள முடியாத நாகரிகமற்ற முறையில
எழுதப்படுற ஒரு முறைப்பாட மனுவை நாங்க பொறுப்பேற்க கூடாது. முதலில் உரிய திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிக்காமல் எடுத்தெடுப்பிலேயே செயலாளருக்கு சமர்ப்பிக்கிற முறைப்பாட்டையும் நாங்க அதை எடுத்த முதலாவது அது முதல் ஒரு முறைப்பாடு தெரிவிச்சிருக்கோம் கூடாது. மற்றது அரசியல் அமைப்பின் கீழ் முறையாக தனக்கு சமர்ப்பிக்கப்பட முடிந்த ஒரு விடயம் தொடர்பான மனுவை மட்டுமே ஜனாதிபதி கவனிப்பார். ஒரு அமைச்சரின் விடய பரப்புக்குள் வரக்கூடிய விடயம் ஒன்று தொடர்பாக ஜனாதிபதிக்கு மனு ஒன்று முகரை விட்டு அனுப்பப்படும் பொழுது அவரால் அது உரிய அமைச்சுக்கு ஆற்றுப்படுத்தப்படும். சரிதானே? ஒரு அமைச்சு அவர விடய பரப்புக்குள்ள உட்பட்டது, அமைச்சர விடய பரப்புக்குள்ள உட்பட்டதை அமைச்சருக்கு அது ஆற்றுப்படுத்தப்படும். காலம் தாழ்த்தப்படாமல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய விதத்திலான ஒரு அவசர விடயமா இருந்தால் அன்றி 10 நாட்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட்ட மனு ஒன்று தொடர்பாக கவனம் செலுத்தி அனுப்பப்படுகின்ற கடிதம் ஒன்றுக்கு அல்லது தந்தி ஒன்றுக்கு பதில் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? 10 நாட்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட்ட மனு ஒன்று தொடர்பாக கவனம் செலுத்தி அனுப்பப்படுகின்ற கடிதம் ஒன்றுக்கு தந்தி ஒன்றுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. சரி, காலம் கடத்தப்படாமல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய விதத்திலான ஒரு அது இருந்தா அப்படி இல்லாத ஒரு முறைப்பாடாக இல்லாட்டி 10 நாட்களுக்குள்ள கடிதமோடு பதில் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏதேனும் விண்ணப்பம் முறை தொடர்பாக சட்டத்தில் விசேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த சந்தர்ப்பங்களில் உரிய சட்டங்களை மேவி சட்ட விதிகள் வலுவாக்கம் பெறமாட்டா. ஏதாவது சட்டம் முதல் அந்த மனு விண்ணப்பங்கள் அதன்படி செய்யப்படணும் என்று இருந்தா இந்த விதிகள் வலுவாக்கம் பெறமாட்டாங்க. அதுக்கு வலு இல்லை என்று சொல்றான். அது வேற வேற சட்டத்துக்குள்ளால அந்த மனு போகணும். சரிதானே? அதான் அது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இது முக்கியமான விஷயம். அது அலுவலகங்கள்ல காணப்படுகின்ற ஆவணங்கள், கோவைகள், பதிவேடுகள், அதாவது கடிதங்கள், அறிக்கைகள், இதுகள் எல்லாம் கோவைப்படுத்தப்பட்டிருக்கும். கோவைகள் அல்லது பதிவேடுகள்ல அரசாங்க அலுவலகங்கள் நடவடிக்கைகளுக்கு தேவையான தகவல்கள் இருக்கும். அப்ப இந்த கோவைகள், பதிவேடுகள் காலத்துக்கு காலம் தொடர்ச்சியாக அளிக்கப்படாமப்பட வேண்டிய ஆவணங்களும் இருக்கும். எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தேவைப்படாத ஆவணங்களும் இருக்கும். அப்படியான ஆவணங்களை திணைக்கள தலைவர் காலத்துக்கு காலம் தேசிய சுவடிகள் காப்பகம், அதாவது ஒரு சுவடிகள் சட்டம் இருக்கி 73ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க சட்டம், 73ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க தேசிய சுவடிகள் சட்டம் என்ற சட்டம் சொல்லுது என்னென்று சொன்னால், அதாவது இந்த ஆவணங்களை அளிக்கிறது அல்லது பாதுகாக்கப்பட வேண்டிய அறிவுறுத்தல்கள் சட்டத்தில் இருக்கு. அந்த சட்டத்தை அனுசரித்து தான் இந்த அலுவலகத்தில் காணப்படுற ஆவணங்கள் அல்லது பதிவேடுகள் அளிக்கப்படணும் அல்லது பாதுகாக்கப்படணும். சில ஆவணங்கள் 25 வருஷத்துக்கு மேல பாவிக்கப்பட்ட தொடர்ந்து அளிக்கப்பட முடியாத ஆவணங்களை தேசிய சுவடிகள் காப்பதுக்கு அனுப்பி வைக்கணும். அங்க அவங்க தொடர்ந்து பாதுகாப்பாங்க. சரி, அப்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணம், அளிக்கப்பட வேண்டிய ஆவணம் இதுல சொல்லப்படுது. அப்ப இது ஒரு நிறுவன தலைவர் வந்து தனது பொறுப்பில் இருக்கிற ஆவணங்கள் அல்லது பதிவேடுகள் அல்லது கோவைகள், பதிவேடுகளை அவர் வந்து அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எது, காத்து வைக்க வேண்டிய அழிக்காம பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் எது, அழிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று அவர் தெரிஞ்சு வைக்கணும். அது அவரோட பொறுப்பு. சரிதானே? ஒரு ஆவணம் ஒன்று மிஸ் ஆகினால் அவர் தான் பொறுப்பு. விடய உத்தியோகத்தர் அதுக்கு பொறுப்பு, ஒட்டுமொத்த பொறுப்பு நிறுவன தலைவருக்கு வரும். அவர் அந்த ஏற்பாடுகளை வடிவா செய்து வைக்கும். ஆவணங்கள் வெளியில போகாத மாதிரி, மற்றது அழிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் தொடர்ந்து பாதுகாப்ப தேவையில்லை. அதை வந்து தேசிய சுவடிகள் திணைக்களத்துக்கு அனுப்பணும் என்று சொன்னால் அவங்க உடனே அனுமதி ஒன்று தருவாங்க அழிக்கிறது. அப்ப அதை நாங்கள் அழிக்கலாம். மற்றது 25 வருடத்துக்கு மேல் அதாவது மேற்பட்ட ஆவணங்களை அந்த ஒவ்வொரு நிறுவனமும் தேவையில்லை. அவங்க தொடர்ந்து பாதுகாக்க தேவையில்லை. தேசிய சுவடிகள் காப்பகத்துக்கு அதை அனுப்பினால் அவங்க வந்து பாதுகாத்து தேசிய சுவடிகள் காப்பகம் தேவையானவர்களுக்கு அந்த தகவலை வழங்கலாம். நீதிமன்ற விடயங்கள் அதுகளுக்கு
ஒரு சாட்சியாக அந்த ஆவணங்கள் தேவைப்பட்டால் எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் சொல்லலாம் அது தேசிய சுவடிகள் காப்பதுக்கு அனுப்பிட்டோம். அவங்க அதை நீதிமன்றத்துக்கு வழங்குவாங்க. தேவையான ஆவணங்கள் ஒரிஜினலை வழங்கி திருப்பியும் வாங்கி எடுப்பாங்க. அங்கே அதை தொடர்ந்து ஆஹ், ஆவண காப்பகத்தில் அது இருக்கு. மறைந்த சட்டத்தை பற்றி சொல்லுது. 73ஆம் ஆண்டின் 48 இலக்க சட்டம் அது திருத்தப்பட்டதுக்கு 81ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க சட்டத்தின் மூலம். மருத திணைக்கள தலைவர் காலத்துக்கு காலம் தேசிய சுவடிகள் காப்பகத்திற பணிப்பாளரோட ஆஹ், அதாவது தலைவரோட சேர்ந்து உசாவுதலை பண்ணி எழுத்து மூலம் தொடர்புகளை மேற்கொண்டுதான் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து இது தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மற்றது அளிக்கப்பட வேண்டிய அல்லது இப்படி எது அழிக்கணும் அழிக்கக்கூடாத ஆவணங்கள் கேட்கிற விடயங்களை ஒரு அட்டவணையாக தயாரித்து சுவடிகள் காப்பகத்துக்கு அனுப்பலாம். அந்த பணிப்பாளர் அதை பார்த்துட்டு அனுமதியை கொடுப்பேன். மற்றது ஆவணங்கள் அளிக்கிற நேரம் ஆவணங்களுக்கு அனுமதி வரும் என்றால் அது அளிக்கிற நேரம் திணைக்கள தலைவர் கட்டாயம் இருக்கணும். அவர பொறுப்புல தான் அதை அளிக்கணும். அளிக்கப்படுற விடயங்கள் சம்பந்தம் ஒரு பதிவேடு ஒன்று பேணப்படணும். அளிக்கப்படக்கூடிய ஆவணங்கள் எந்த ஆவணத்தை நாங்கள் அளிக்கிறோம், அது எப்போ இருந்து எப்போ வரையும் பாவனையில் உள்ள ஆவணம், அதில் விவரம், அதில் விடயம், அதில் எத்தனை பக்கம் கூட ஆவணங்கள் இருந்தது, சரிதானே? அதே நேரம் இதை அளிக்கிறதுக்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கடித இலக்கமும் தேதியும் யார் அளிக்கப்பட்டது, அது சுருக்கம், அந்த விடயங்கள்ன்ற சுருக்கத்தையும் அந்த பதிவேட்டில் எழுதி வைக்கணும். இந்த பதிவேட்டை அளிக்கிறாது ஒரு நாளும், சரிதானே? ஒரு காலமும் அதை அளிக்கிறாது. மற்ற நான் இப்ப சொன்ன மாதிரி ஆவணங்கள் அளிக்கப்படும் போது பேணப்படும் பதிவேட்டில் இடம்பெற வேண்டிய விவரங்கள், ஒரு பதிவேடோடு பேணப்படணும். நான் சொன்ன ஆவணங்கள் அளிக்கிற நேரம் அதுல ஆவணம் அல்லது கோவையினுடைய இலக்கம் ஒரு பதிவேட்டில் எழுதும். விடயம், காலப்பகுதி, விடயத்தின் சுருக்கம், அதிகாரம் வழங்கப்பட்ட கடிதத்தின் தொடர்பு இலக்கம். அதாவது தேசிய சுவடிகள் காப்பகம் அல்லது எங்கட அமைச்சர் செயலாளர் ஊடாக அது வரும் சொன்னா அந்த கடிதத்தை நாங்க என்ன கடித இலக்கம் என்று நாங்க அதுல சுருக்கத்தை எழுதி வைக்கணும். அழிப்பு இடம்பெற்ற முறை, அழிப்பு சில ஆவணங்களை எரிக்கலாம். அநேகமாக சில ஆவணங்கள் நாங்க எரிக்கிறதா நல்லது. கடதாசி ஆவணம் தானே, எரிக்கிறது நல்லம். புதைச்ச மடச்சில் ஏன்னா அந்த ஆவணத்துல முக்கியமானதை தோண்டியும் எடுக்கலாம். அவை அது அழிப்பு இடம்பெற்ற முறை, எவ்வாறு அழிப்பை நாங்க செய்தது, அழிப்பு இடம்பெற்ற தேதி, எந்த தேதி அந்த அழிப்பிடம் நாங்க செய்தது. அப்ப இந்த விடயங்கள் அந்த பதிவேட்டில் பேணப்பட வேண்டிய ஒரு விவரங்களாக இருக்கும். இந்த அத்தியாயத்துல இந்த சட்டத்திலையும் சொல்லப்படுது என்றால் அழிக்கப்படக்கூடாத ஆவணங்கள், இதை நாங்க ஒரு காலமும் அழிக்க இயலாது. அப்ப இந்த வகையான ஆவணங்களை நான் இது சில கேள்வி வரலாம். அழிக்கப்படக்கூடாத ஆவணங்கள் 10 வகையை தருக என்று கேட்கலாம், ஒரு முழு கேள்வியும் கேட்கலாம். இது முக்கியமான விஷயம், சரிதானே? அப்ப அழிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்று நாங்க அழிக்கிற அதே நேரம் அழிக்கக்கூடாத ஆவணங்களை நாங்க பாதுகாக்கணும், அதை அழிக்க இயலாது, சரிதானே? அப்ப எப்படியான ஆவணங்கள் என்று இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல 1948ஆம் ஆண்டு இலங்கை பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட முன்னர் குடியேற்ற நாட்டு செயலாளருடன் மேற்கொள்ளப்பட்ட கடித தொடர்பு. இது இலங்கை சுதந்திரம் இலங்கை 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சது. அப்ப பாராளுமன்றம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாராளுமன்றம் வருது. அதுக்கு முதல் இலங்கையினுடைய நாட்டினுடைய நிர்வாக நடவடிக்கைகள் முழுக்க செய்யப்பட்டது ஆரம்பிச்சா குடியேற்ற நாட்டு செயலாளர். இவரை பிரித்தானியா எங்களோட நாட்டில் வச்சிருந்தது. அவர் தான் நிர்வாகங்களுக்கு பொறுப்பா இருந்தவர். அப்ப இந்த குடியேற்ற நாட்டு செயலாளரோட மேற்கொள்ளப்பட்ட கடித தொடர்புகளை பாதுகாக்கணும், அது ஒரு காலம் அழிக்க இயலாது. திணைக்களம் தாவிக்கப்படல், உத்தியோகத்தர் நியமனம், திணைக்களம் முடிவுறுத்தப்படல் தொடர்பான ஆவணங்களையும் அளிக்கக்கூடாது. உத்தியோகத்தர் நியமனங்கள் சம்பந்தமான இதுகள், சுயவிவர கோவைகள், அடுத்த திணைக்களம் ஒன்று நாங்க உருவாக்குறது, ஆரம்பிக்கிறது, அதுல கொள்கைகள், ஆரம்ப
சட்ட ரீதியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். அப்படியான ஆவணங்களை நாங்கள் அளிக்கக்கூடாது. மற்றது அனைத்து வகையான தாழ் நாணயங்கள், நாணய குட்டிகள் என்பதின் மாதிரிகள், இது மாதிரிகளாக இருக்கும். ஒவ்வொரு காலத்திலேயும் பேணப்பட்டு வந்த பயன்படுத்தப்பட்ட இந்த தாழ் நாணயங்கள், நாணய குட்டிகள் மாதிரிகள் அதெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் பாதுகாத்து வரோம். இது சுவடிகள் காப்பகத்தில் பாதுகாக்கப்படுற விஷயம். கொள்கை விடயத்துடன் தொடர்பட்ட கோவை. இப்போ கோவைகள் உங்களுக்கு தெரியும், இந்த உசாத்துணை கோவைகள் என்று சொல்ற கோவைகள், கோவை வகைகள், அதாவது கொள்கை கோவை, அது அந்த நிறுவனத்துடைய பாலிசி மேக்கிங்கோட சம்பந்தப்பட்ட கோவை, முக்கியமான கோவை. அதை அளிக்க இயலாது. மற்றது சுற்று நிறுவனங்கள், மற்றது ஒரு வேலையை படிமுறை கோவை, மற்றது சட்ட ரீதியான ஆவணங்கள் அடங்கிய கோவைகள், அப்படியானதெல்லாம் அளிக்க இயலாது. விசாரணை ஆணைக்குழுக்கள் தொடர்பான பதிவேடு. விசாரணை ஆணைக்குழுக்கள் ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக நியமிக்கப்பட்ட ஒரு குழுக்களாயிருக்கும். அவங்களோட விடயங்கள் வெளியில அதாவது ஒரு வேறு ஆட்களுக்கு பகிரங்கப்படுத்தப்படாததாக இருக்கலாம், அல்லது குறிக்கப்பட்ட சட்ட ரீதியான ஆவணங்களாக இருக்கலாம் இந்த ஆணைக்குழுக்கள் அல்லது பதிவேடு. அது தொடர்ந்து பாதுகாக்கப்படணும்னா திருப்பி தேவைப்படலாம். அது திருப்பி இன்னொரு ஆணைக்குழு அல்லது புதிய விசாரணை ஆரம்பிக்கக்குள்ள இதுல விடயங்கள் தேவைப்படும். மற்றது உத்தியோகர்களின் சாதனை தொடர்பான பதிவேடு அல்லது ஆவணம். இப்போ ரெக்கார்ட், உத்தியோகர்கள் சில ரெக்கார்டுகள் வைப்பாங்க, அப்படியான ஆவணங்கள் இதுல பாதுகாக்கப்படும். விஞ்ஞானம், தொழில்நுட்பம், அபிவிருத்தி என்பது தொடர்பான ஆய்வு பதிவேடுகள், ஆவணங்கள். விஞ்ஞான, தொழில்நுட்பம், அபிவிருத்தி, இது ஆய்வு ரீதியான ரிசர்ச் சம்பந்தமான ஆவணங்கள். அரசாங்கத்தின் சொத்து தொடர்பான பதிவேடுகள், இது உங்களுக்கு தெரியும். இன்வென்ட்ரி ரெஜிஸ்டர், அரசாங்கத்தில் சொத்து இன்வென்ட்ரி ரெஜிஸ்டரை ஃபிக்ஸ் அசெட் ரெஜிஸ்டரையும் இதில் சொல்லலாம். அதாவது நிலையான சொத்து பதிவேடு. அரசாங்கத்தில் சொத்துகள் பதியப்பட்ட பதிவேடுகள் அளிக்கப்படக்கூடாத ஆவணம். அப்போ இன்வென்ட்ரி, பொது 40 இன்வென்ட்ரி பதிவேடும் அளிக்க இயலாது. மற்றது உள்நாட்டு பிராந்திய தொடர்புகள் தொடர்பான முக்கிய ஆவணங்கள், உள்நாட்டு மற்றது பிராந்திய தொடர்புகள் தொடர்பான ஆவணங்கள், மற்றது முடிக்குரிய காணி, சேனை வளம், நிலம் என்பது தொடர்பான பதிவேடு. இதனென்றால் இப்ப முடிக்குரிய காணிகள், அரச காணிகள் சம்பந்தமான பேமிட் தொடர்பான காணிகள் ஆவணங்கள், அல்லது அது சம்பந்தமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட ஆவணங்கள், அதை தொடர்ந்தும் பாதுகாக்கணும். சில அலுவலகங்கள் இல்லை அதாவது பிழையான முறையில் பேமிட்டுகள் அதுகளை கொடுத்து அலுவலகத்தில் சரியான ஆவணங்கள் வைக்கிறதுக்கு பதிலாக அதை எரிச்சு விட்டுருப்பாங்க, அல்லது எங்கேயோ தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. சரியானே. ஆனால் அது தொடர்ந்தும் அளிக்கப்பட முடியாத ஆவணம். இந்த காணி, முடிக்குரிய காணி அல்லது சேவை பிளான், மற்றது அது தொடர்பான பதிவேடு, சட்டத்தின் அடிப்படையில் தேவைப்படும் ஆவணம். இப்ப எங்களுக்கு இது ப்ரூவ் பண்றது தேவைப்படக்கூடிய முக்கியமான ஆவணங்களை நாங்கள் அளிக்கக்கூடாது. அளிக்கப்படும் ஆவணங்கள் தொடர்பான பதிவேடுகள் அதை அளிக்கக்கூடாது. நான் மேல சொன்னேன், அதாவது அளிக்கப்படும் ஆவணம் தொடர்பான விவரங்களை பதிகிற ஒரு பதிவேடு. அந்த பதிவேடு எங்களுக்கு தேவைன்னா எந்த காலத்துல எந்த வகையான ஆவணங்களை யார் அனுமதியோட நாங்கள் அழிச்சிருக்கோம். சில வேளைகள் என்னென்றால் அந்த ஆவணமோட தேவைப்படுற நேரம் அனுமதி இந்த பதிவேடு இல்லாட்டி எங்களுக்கு தெரிய வராது. பதிவேட்டில் நாங்க சொல்லியிருப்போம் இந்த அப்ரூவலுடன் அல்லது இவங்களோட அனுமதியுடன் நாங்கள் இந்த இதுகளை அழிச்ச மட்டும் சொல்லிக் கொள்ளலாம். சில அப்ப அது முக்கியமானது. நீதிமன்றம் தொடர்பான முக்கிய ஆவணங்கள், நீதிமன்றத்துக்கு சாட்சியங்களாயிருக்கக்கூடிய பதிவேடுகள், ஆவணங்கள், சரிதானே, அப்படியான ஆவணங்கள் அயன் சேவையில் வச்சு சில வேளைகளை பாதுகாப்பாங்க. ஒரு நீதிமன்ற வழக்கு சம்பந்தமான கோவை, அது சம்பந்தமான ஏனைய முக்கியமான ஆவணங்கள், அப்படியே நாங்க அயன் சேவ், இரும்பு காப்பகம், இருப்பு பெட்டி அல்லது இருப்பு காப்பகத்துல வச்சு நாங்க பாதுகாக்கணும். மற்றது தேசிய சுவடிகள் பணிப்பாளரால பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வகைப்படுத்தப்படும் வேறு ஆவணம். சில நெரிசகுலர் இடைக்கடை விடுவாங்க, இப்படியான ஆவணத்தையும் பாதுகாக்கணும் என்று. அப்படியான ஆவணங்கள் எல்லாம் சேர்த்து நாங்கள் இந்த 14 வகையான பொய்களை சொல்லலாம்.
அளிக்கப்படக்கூடாத ஆவணங்கள். சில நேரம் 10 கேட்கலாம், அல்லது சில நேரம் சின்ன கேள்வி 2 போட்டுட்டு ஒரு 5 கேட்கலாம், 2 புள்ளி போடலாம். சரிதானே? அப்ப நீங்க இதுல முக்கியமாக இதை பாடமாக்கி சில விஷயங்களை வச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஞாபகம் பார வகையில சிலதை ஞாபகப்படுத்தி வைக்கலாம். நீதிமன்றம் தொடர்பான ஆவணம், சட்ட ரீதியான ஆவணம் எல்லாம் நீங்க சொல்லலாம். சரிதானே? அடுத்த கொள்கை ரீதியான ஆவணங்கள், மற்றது ஆணைக்குழுக்கள் தொடர்பான பதிவேடுகள். அப்ப அப்படியான விஷயங்களை நீங்க அரசாங்க சொத்து பதிவேடு, சொத்து தொடர்பான விவரம், அதுகளை நீங்க இதுல சொல்லலாம். மற்றதை பாருங்க என்றால், உத்தியோகத்தர்கள் மீது அரசாங்கத்துக்குள்ள உரிமைகள். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்கம் சில இந்த உத்தியோகத்தர்கள் மீது உரிமைகளை கொண்டிருக்கு. அரசாங்கம் உத்தியோகத்தர்கள் மீது உரிமைகளை கொண்டிருக்கு. அப்ப நாங்க அரசாங்கத்துக்கு எப்பவும் அரசாங்கத்தை சார்பாக செயற்படணும் தான் சொல்லப்படுது. அதே நேரம் எங்களோட அறிவு, மற்றது எங்களோட நேரம், எங்களோட திறமை, நாங்கள் அரசாங்கத்தில் ஒரு நியமனமோட பெற்றுக்கொண்டோம் என்றால் நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தர். அப்ப அரசாங்க உத்தியோகத்தர் நேரம், அறிவு, திறமை, செயல்திறன் எல்லாம் அரசாங்கத்துக்கு உரிமையாகும். அரசாங்கம் என்றால் அந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற அரசாங்கம், முறைப்படி அமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். அப்ப அரசாங்கம் அல்லது அந்த ஜனநாயக குடியரசி அரசு அதுக்கு நாங்க உரிமையாகும். எங்களோட அறிவு, நேரம், திறமை, செயல்திறன் எல்லாம் அரசாங்கத்துக்கு உரிமை. இதன் அடிப்படையில நமக்கு சம்பளமும் தீர்மானிக்கப்படுது. இதன் அடிப்படையில சம்பளமும் எங்களுக்கு தீர்மானிக்கப்படுது. நாங்க எங்களோட அறிவை கொண்டு நாங்க வேற ஒரு வேலையையும் நாங்க அனுமதி இல்லாம செய்யல. சரிதானே? எங்களோட ஒரு திறமை இருக்கு அல்லது அறிவு இருக்கு, இதை நாங்க பயன்படுத்தி வேற வகையில நாங்க பணம் சம்பாதிக்கிற வேலையில் ஈடுபட போறோம் என்றால் அது அமைச்சினுடைய செயலாளர், சரிதானே, அமைச்சருடைய செயலாளர் அனுமதி இல்லாம நாங்க செய்யல. சரிதானே? மற்ற நான் ஒரு கண்டுபிடிப்புகளை எதுவும் கண்டுபிடிச்சாலும் கூட அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தமாக இருக்கும். நாங்க அதை அறிவிச்சு எங்களுக்கு எது அரசாங்கம் தீர்மானம் எடுத்து ஒரு சன்மானம் ஒன்று தாரம்னா போடலாம், இல்லாட்டி அது அரசாங்கத்துக்கு தான் அது உரிமையா வரும். அல்லது நாங்க ஏதாவது ஒரு ஆய்வு ஒன்றை செய்து விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வு ஒன்றை செய்து ஒரு விடயத்தை கண்டுபிடிக்க மாட்டாலும் அது அரசாங்கத்துக்கு தான் உரிமை. அரசாங்கம் சொல்லும், எங்களோட உத்தியோகத்தினால கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் அரசாங்கம் தான் உரிமை பாராட்டு. எங்களுக்கு ஏதாவது சன்மானங்களை வாங்கி தருவாங்க, ஆனால் அரசாங்கத்துக்கு தான் அது உரிமை. மற்றது அரச உத்தியோகத்தர் எவரும் வேறு வருமானம் மட்டும் வியாபார அல்லது தொழில் நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. அப்ப எங்களோட வேலை நேரத்துக்கு புறவு போய் ஈடுபடலாம்டா அப்படியும் ஈடுபடையில. சரிதானே? அதாவது அவர் அவருக்கு வேலை நேரம் தவிர மற்ற நேரத்தில் அவர் அரசாங்கத்தை எப்பவும் ஒரு அரசாங்கத்தில் உத்தியோகத்தர் என்ற அந்த அரசாங்கம் அவமானப்படும்படியாத அளவு தான் அவர் நடந்து கொள்ளணும். சரிதானே? அப்ப அரசாங்க வருமானம் ஈட்டுற வியாபார அல்லது தொழில் நடவடிக்கையில ஈடுபடுற நேரம் என்றால் இவர் கவனக்குறைவு அல்லது இவர் அலுவலகத்துக்கு ஒழுங்காக இருக்க மாட்டார். அவருடைய சேவையை சரியா செய்ய மாட்டார், அடிக்கடி லீவு போடுவார், அல்லது அவருடைய கவனம் அவருடைய வியாபாரத்துல இருக்கும். அப்படி ஈடுபடக்கூடாது. எந்த ஒரு உத்தியோகத்தரும் செயலாளர் முன்னனுமதி இன்றி உள்ளூர் அதிகார சபை, கூட்டுத்தாபனம் அல்லது ஏதேனும் அரச தனியார் நிறுவனமாக சேவையாற்ற முடியும். அப்ப இதுல இருந்து விளங்கு என்றால் அனுமதியோட செய்யலாம் இருக்கு. அனுமதி இருந்தால் ஒரு உள்ளூர் அதிகார சபை, என்றால் அது பிரதேச சபை அல்லது அப்படியான ஒரு ஏதாவது ஒரு நிறுவனம், கூட்டுத்தாபனம் அல்லது ஏதேனும் அரச தனியார் நிறுவனம் அதுல சேவையாற்ற முடியாது. ஆனால் அனுமதி ஒன்று எடுத்தால்
அவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்குற நேரம் அவங்க வந்து ஒரு நிபந்தனை கொடுப்பாங்க. அதாவது இவ்வளவு காலத்துக்குள்ள வேலை நேரத்தில் செய்யலாது, அல்லது வேலை நேரத்தில் செய்தால் அது எவ்வளவு இப்படி அனுமதிக்கப்படும் என்று ஒரு அனுமதியை கொடுப்பாங்க. அப்படி அனுமதி இருந்தால் அவங்க செய்யலாம். அரசு அல்லது தனியார் நிறுவனத்திலையும் அவங்க வேலை செய்யலாம். வேலை செய்தால் அவங்களுக்கு வர வருமானம் இவர் அரசாங்கத்துக்கு தானே உரிமையாகும். இவர் திறமையெல்லாம் அவை அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கொடுப்பனவு உண்டு, இவர் செலுத்தும். திரண்ட நிதிக்கு அந்த அந்த கொடுப்பனவு போகும். மறு ஒரு உத்தியோகத்தர் அறிவு திறனிலால் கண்டுபிடிக்கப்படும் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு உரிமையாகும். ஒரு உத்தியோகத்தர கண்டுபிடிப்பு இருக்கு, அவர் கண்டுபிடிக்கார், அவர் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கார். அப்படி வந்தால் அது அரசாங்கத்துக்கு உரிமை. இதற்கு உரிமை பெறணும் என்ற அந்த உத்தியோகத்தர் சட்டமாதிபதி ஆலோசனை சபையின் மூலம் செயலாளரால் தீர்மானம். அப்ப செயலாளருக்கு அறிவிக்கும். செயலாளருக்கு அறிவிச்சு சட்டமாதிபதி ஒரு ஆலோசனை சபை இருக்கு. அந்த சபையின் முடிவின்படிதான் அது வந்து இந்த உத்தியோகத்தருக்கு உரிமையா இல்லையானா தீர்மானம் அல்லது ஒரு அனுமதியை கொடுப்பான். சரி, அதுவரையும் ஒரு உத்தியோகத்தர் அறிவு திறன் அதால கண்டுபிடிக்கப்படுற கண்டுபிடிப்புகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் உரிமை. இந்த அத்தியாயம் சில கேள்விகள் வருதுதான். அடிக்கடி கேள்வி வராத ஒரு அத்தியாயம், ஆனா கேள்விகள் வந்துரு. அப்ப அதான் நாங்க சிலபஸ்ல நாங்க இதை பார்க்கணும். மற்றது உங்களுக்கு ஒரு அறிவு ரீதியான ஒரு விடயத்துக்கும் இது தேவை. மற்ற மற்ற சில வேளையில சில இபிகளுக்கு திருப்பியும் திருப்பியும் தேவைப்படலாம். இந்த அத்தியாயம் என்னென்றால் இந்த பிரிவு இதுவும் நிர்வாக நடைமுறை சம்பந்தமான பிரிவு தான். இதுல என்ன சொல்லப்படுது என்றால், இந்த உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தர்கள் சுயமாக சில உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்க நிறுவனம் அல்லது அரசாங்கத்துடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக சரியான சம்பந்தமாக இந்த கருத்துக்களை சில அதுக்கு அமைச்சர் செயலாளர் அல்லது திணைக்கள தலைவர் தான் அதுக்கு பொறுப்பாயிருப்பார். அதே போல சில சங்கங்கள் இருக்கி, அரசியல் விடயங்களை கையாளுற சங்கம் அல்லது வேற நடவடிக்கைகள் இருக்கிற சங்கம், அப்படியான சங்கத்திலையும் உறுப்புரிமை அவங்க சரிதானே உறுப்புரிமை சிலாக்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு. சிலாக்கள் சில விடயங்கள்ல அந்த இதை பெறலாம், அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம். அது ஒவ்வொரு அந்த விடயங்களை சொல்றதான் இந்த இந்த செக்ஷன். சரிதானே? இந்த தாபன விதி கோபம் 32ஆம் அத்தியாயம் 1 பிரிவின்படி அரசியல் உரிமைகளை பிரயோகிக்க உரித்தில்லாத உத்தியோகத்தர்கள். அது உங்களுக்கு அரசியல் உரிமை சம்பந்தமான செக்ஷன் இல்லை. அதாவது அரசியல் உரிமை என்றது ஒரு உத்தியோகத்தர் தேர்தலில் கேட்கறது, தேர்தலில் வேட்பாளராக போட்டிடுறது, மற்றது அரசியல் சம்பந்தப்பட்ட சங்கம் கட்சி அதுகளில் தொழிற்சங்க அரசியல் சங்கமாரிகள் அல்லது கட்சியாரிகள் அதுல போய் சேர்ந்து அதுல செயல்படுறது, இதெல்லாம் அரசியல் உரிமை. அரசியல் உரிமை வந்து எல்லாருக்கும் இல்லை. பதவி நிலை உத்தியோகத்தர் ஸ்டாஃப் கிரேட் ஆஃபீஸர், இப்ப நமக்கெல்லாம் நாமெல்லாம் பதவி நிலை உத்தியோகத்தர். அப்ப நமக்கு அல்லது ஓல் ஐலண்ட் சேவையில் எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் உத்தியோகத்தர்களுக்கு பதவி நிலை உத்தியோகத்தருக்கெல்லாம் இந்த அரசியல் உரிமை இல்லை, அது மறுக்கப்பட்டது. நீதித்துறை உத்தியோகத்தர்கள், சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள், கிராம சேவகர்கள், அதாவது சமாதான கடமையை செய்யக்கூடிய உத்தியோகத்தர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த அரசியல் உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்க வேட்பாளராக போட்டியிட இயலாது, எந்த ஒரு கட்சியை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இயலாது, கட்சியில உறுப்பு உரிமையும் பெற இயலாது. அப்படி இருந்தா அவரோட வேலையை இருந்து அவரை நீக்கணும். சரிதானே? வேலையிலிருந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவர் போகணும். இல்லாட்டி அப்படி இருக்கிறது அறிய வந்தால் விசாரணை ஒன்று நடத்தி அவர் அதுல இருந்து அரச பதவியிலிருந்து நீக்கணும். அவருக்கு அது உரிமை இல்லை. சரிதானே? அப்படியான அரசியல் உரிமை மறுக்கப்பட்ட
அந்த இல்லாத ஆக்கள் சங்கம், அரசியல் சங்கம் ஒன்றில் அல்லது வரிப்பணம் செலுத்துவோர் சங்கம் ஒன்றில் அல்லது வரி இருப்போர் சங்கம் ஒன்றில் அல்லது அது போன்ற வேறு சங்கம் ஒன்றில் உறுப்புரிமை பெறுதல் விலக்களிக்கப்பட்டுள்ளது. அவங்க உறுப்புரிமை பெற இயலாது, அவங்களுக்கு விலக்குது. போலீஸ் படையிலும் சிறைச்சாலையிலும் பணிபுரிந்த உத்தியோகத்தர்கள் தவிர்ந்த மேற்குறித்த பகுதிக்குள் வருகின்ற உத்தியோகத்தர் ஒருவருக்கு அரசியல் நோக்கங்கள் அற்றது. அதிலேயும் ஒரு இது சொல்லப்படுது என்று சொன்னால், பொதுவாக இந்த பதவி நிலை உத்தியோகத்தருக்கு இந்த சங்கங்கள்ல செய்யறது அல்லது உரிமைகளை பெரிய எடுக்கிறது இல்லை. அப்படி இப்ப நான் சொன்ன போலீஸ் படை சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் இப்படியானவங்களுக்கு தவிர்ந்த ஏனையவங்க சரிதானே ஒரு விசேட ஒரு அங்கீகாரம் உண்ட அரசாங்கத்துல பெற்றுட்டு அவங்க சில விடயங்களை கையாளலாம், மறைமுகமாக நேரடியாக அவங்க தொடர்புகளை மேற்கொள்ளலாம். அதுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு, விசேட அங்கீகாரம் உண்ட பெற்றுக்கொள்ளணும் சரிதானே. ஆனாலும் இவங்க என்ன செய்யலாம் என்றால், அரசியல் நோக்கமற்ற அரசியல் கட்சியுடன் அல்லது அடிப்படை அமைப்புடன் நேரடியாக அல்லது மறைமுகமாக தொடர்பற்றதுமான சங்கங்கள்ல அவங்க சேரலாம் சரிதானே. அப்படியான சங்கங்கள்ல சேரலாம். அதுலயும் போலீஸ் படைக்கும் சிறைச்சாலை உத்தியோகத்திலும் அது இல்லை, அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. மற்ற ஆக்கள் சரிதானே வருகின்ற ஒரு உத்தியோகத்தர் எப்படியானதுண்டா இப்படியான அரசியல் நோக்கமற்ற சங்கங்கள்ல அவங்க சேரலாம். அப்படி சேர்றதுக்கு பெறத்தேவையில்லை, விசேடமான அங்கீகாரம் உண்டு, பெறாமலே அவங்க அதை உருவாக்கி கொள்ளலாம் சரியா. விசேட அங்கீகாரம் உண்டு, பெற தேவையில்லை அவங்க. மனது மேற்படி இந்த பந்தில சொல்லப்பட்ட சங்கம் ஒன்று தம் உத்தியோகர்கள் சார்பாக அரசாங்கத்திடம் முறைப்பாடுகள் செய்யும் உரித்தை பெறுவதற்கு தொழிற்சங்க பதிவாளரினால் அவங்களோட சட்டம் ஒன்று, அந்த சட்டத்துக்களை பதிவு செய்யப்படணும். மேற்படி அவங்க அரசியல் உரிமையற்ற ஆக்கள் மற்ற வகையில இந்த சிறைச்சாலை உத்தியோகத்தர் போலீஸ் படையின் தவிர்ந்தார்கள் ஒரு விசேட அங்கீகாரம் கொண்ட பெறாம உருவாக்கலாம். அப்படி அவங்க சங்கத்தை உருவாக்குற அந்த அப்படியான சங்கம் பதிவு செய்யப்படணும் சரிதானே. தொழிற்சட்டத்துக்களை தொழிற்சங்க பதிவாளர் சட்டத்துக்களை அது பதியப்படணும். 138ஆம் அத்தியாயம் தொழிற்சங்க சட்டத்துல கட்டளை சட்டம், அது அந்த 138வது அத்தியாயம் படி அவங்க பதியப்படணும். அரசாங்க உத்தியோகத்தர் அல்லாத ஒரு நபருக்கும் உறுப்பினராவதற்கு அனுமதி உள்ளது. தொழிற்சங்க கட்டளை சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டதுமான எந்த தொழிற்சங்கத்திலையும் உறுப்பினராவது அரசாங்க உத்தியோகத்தருக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க உத்தியோகத்தர் அல்லாத நபருக்கும் உறுப்பினராவதற்கு அனுமதி உள்ளதும் தொழிற்சங்க கட்டளை சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டதுமான எந்த தொழிற்சங்கத்திலும் அரசாங்க உத்தியோகத்தர் அல்லாத ஒரு நபர் சரிதானே அவருக்கு உறுப்பினராவதற்கு அனுமதி உள்ளதும் தொழிற்சங்க கட்டளை சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டதுமான எந்த தொழிற்சங்கத்திலும் உறுப்பினராவது அரசாங்க உத்தியோகத்தருக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல கருத்து என்னன்னு சொன்னால், தொழிற்சங்க கட்டளை சட்டத்துல பதிவு செய்யப்பட்ட எந்த தொழிற்சங்கம் இருந்தாலும் அரசாங்க உத்தியோகத்தர் அல்லாத ஒரு நபருக்கு சரிதானே நபருக்கும் இதுல உறுப்பினராவதற்கு அனுமதி உள்ள சங்கத்தில் அவர் பதிய இயலாது. அரசாங்க உத்தியோகத்தர் அல்லாத சங்கம் அது விலக்களிக்கப்பட்டிருக்கு. 1970ஆம் ஆண்டின் 24ஆம் இலக்கு என்னண்டா, அதுல ஒரு உத்தியோகத்தர் வேறொரு உத்தியோகத்தர் அல்லாத ஒரு சங்கத்துல போய் செயற்படுறதுக்கு இவருக்கு அனுமதி இல்லைன்னா அதுல போய் வேற செயல்பாட்டில் ஈடுபடலாம். 70ஆம் ஆண்டின் 24ஆம் இலக்க தொழிற்சங்கள் சட்டத்தில் திருத்தப்பட்ட தொழிற்சங்க கட்டளை சட்டத்தின் ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு அமைவாவன்றி அரசாங்க உத்தியோகத்தர் அல்லாத எந்த ஒருவரும் சரிதானே உத்தியோகத்தர்களின் எந்த நிறுவனத்தினதும் போசகராக அல்லது ஒரு பதவிதாரராக நியமிக்கப்படவோ அல்லது உறுப்பினராக அனுமதிக்கப்படவோ கூடாது. அரசாங்க உத்தியோகத்தர்கள் கொண்ட தொழிற்சங்க கட்டளை சட்டத்துல பதிவு செய்யப்பட்ட அப்படி இல்லாம ஏதாவது ஒரு அனுமதி ஒன்று இருந்தா தவிர அரசாங்க உத்தியோகத்தர்
அல்லாத ஒருவரை இந்த உத்தியோகத்தர்கள் சங்கத்துல ஒரு போசகராக எடுக்கக்கூடாது. சிலரை போசகராக எடுக்கக்கூடாது என்று சொல்லப்படுது. அது உங்களுக்கு விளங்கும் நினைக்கும் பாய்ச்சா. மற்றது இது உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்கம். அப்ப அரசாங்க உத்தியோகத்தர்களால நிறுவப்பட்ட ஒரு சங்கம் உண்டு. எவரேனும் ஒரு அதிகாரியிடம் விடயங்களை முன்வைக்க விரும்பினால் நேரடியாக அந்த விடயங்களை முன்வைக்கலாம். அது உத்தியோகத்தர்கள் இருக்கிற ஒரு சங்கம். சரிதானே? உத்தியோகத்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம். அவ்வாறு செய்கின்ற போது அதன் பிரதி ஒன்று திணைக்களத்தில் செயலாளருக்கு அனுப்பணும். சரி, எந்த ஒரு அதிகாரியோட நேரடியாக கதைக்கலாம். ஆனாலும் அவங்களால முன்வைக்கப்படுற அந்த அந்த விண்ணப்பம் அது அமைச்சர செயலாளருக்கும் திணைக்கள தலைவருக்கும் அது அனுப்பப்படணும். அதில் பிரதி மற்றது அமைச்சங்கள் உள்ள திணைக்களங்களின் உத்தியோகர்களா அமைச்சுக்கு அனுப்பணும். திணைக்கள அளிக்கிறார்கள், திணைக்களத்துக்கு அனுப்ப தவிர அமைச்சுக்கு அனுப்பினா சரி. மற்ற சங்கம் ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைச்சுகளை சேர்ந்த உத்தியோகர்களை உறுப்பினராக கொண்டிருந்தால் அப்பிரதியானது பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பப்படும். ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைச்சுகளை சேர்ந்த உத்தியோகர்களாக இருந்தால் பொது நிர்வாக அமைச்சுக்கு அது அனுப்பணும். வேற வேற ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைச்சுக்களை சேர்ந்தார்கள் இருக்காங்க அந்த தொழிற்சங்கத்தில். அப்படி என்றால் வேற வேற அமைச்சுக்கள் இருக்கிறபடியா பொது நிர்வாக அமைச்சுக்கு அந்த பிரதியோட அனுப்பணும். அரசாங்க உத்தியோகத்தோட நியமனம், மாற்றம், பதவி நீக்கம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு ஆகியவை தொடர்பான எவ்வாவணமும் சங்கம் ஒன்றினால் அதிகாரப்படம் ஒன்றுக்கு அனுப்பப்படல் ஆகாது. சரி, வேறொரு அதிகாரப்படத்துக்கு இந்த விடயங்கள் சம்பந்தமான ஆவணத்தை அனுப்பக்கூடாது. அதாவது ஒருவர் நியமனம், இடமாற்றம், பதவி நீக்கம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு சம்பந்தமான ஆவணம். இதையும் பாருங்கள் என்றால் அரசாங்க கொள்கைகள் அல்லது நிர்வாக நடவடிக்கைகள் பற்றி கருத்து தெரிவித்தலும் விமர்சித்தலும். இப்படியான விடயங்களை அரசாங்கத்துல கொள்கைகள் அல்லது நிர்வாக நடவடிக்கைகள் அது சம்பந்தமா ஒரு அரச உத்தியோகத்தர் கருத்து தெரிவித்து விமர்சிக்கலாமா என்ற ஒரு பிரச்சனை இதில் இருக்கு. இப்போ உதாரணமா அதுல 32ஆம் அத்தியாயம் அரசியல் உரிமை சம்பந்தம் ஒரு அத்தியாயம், தாவன விதிக்கோம் 32ஆம் அத்தியாயம். அரசியல் உரிமைகளை பிரயோகிக்க உரித்து பெறாத அரசாங்க உத்தியோகத்தர்கள் விசேட உரிமைகளை பிரயோகிக்கப்படுகின்ற சங்கங்களோடு சர்ச்சைக்குரிய அம்சங்கள் பற்றி கலந்துரையாடி அவற்றை தீர்த்து வைக்கும் நோக்கத்துக்காக தம் பதவி நிலையில் அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தால் அன்றி அரசியல் உரிமைகளை பிரயோகிக்க உரித்து பெறாத அரசாங்க உத்தியோகத்தர்கள் விசேட உரிமைகளை பிரயோகிக்கப்படுகின்ற சங்கங்களோடு சர்ச்சைக்குரிய அம்சங்கள் பற்றி கலந்துரையாடி அவற்றை தீர்த்து வைக்கும் நோக்கத்துக்காக தம் பதவி நிலையில் அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டால் இருந்தால் அன்றி ஒரு ஜிஎஸ் இவர் அரசியல் உரிமையை பிரயோகிக்க இயலாது. ஆனால் அவர் அந்த சில சங்கங்களை பிரயோகப்படுத்துறாங்கள சில முரண்பாடுகள் பொறுப்பு அவருக்கு இருக்கும், சமாதான கடமையை செய்கிறபடியா. அப்படி இருந்தால் அன்றி இலங்கை அரசாங்கத்தினதும் அல்லது வெளிநாட்டு அரசாங்கத்தினதும் இந்நடவடிக்கை பற்றியும் ஆராய்வதற்கு அல்லது ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டவோ அவ்வாறான கூட்டத்தில் முக்கிய பங்கை வகிக்கவோ கூடாது. அரசாங்கம் செய்கிற கொள்கை ரீதியான அல்லது நிர்வாக நடவடிக்கை ரீதியான சில செயற்பாடுகள் இருக்கும். அப்படியான செயற்பாடுகளை பதவி வழியாக சில இடத்துல போய் அந்த விடயங்களோட சம்பந்தப்பட்ட உரிமை இல்லாதாக்கள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சம்பந்தமானா அது சம்பந்தமாக சில கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் சம்பந்தமான சில விடயங்கள் சம்பந்தமாக ஏதாவது கூட்டத்தில் போய் கதைக்கிறதோ அல்லது ஒரு கூட்டத்தை கூட்டி கதைக்கிறதோ ஒரு உத்தியோகத்தருக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அதுல போய் கதைக்க அல்லது பங்கு வைக்க கூடாது. அத்தகைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் செய்தி பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் எழுதியோ அல்லது நிருபர்களுக்கு பேட்டிகள் அளித்தோ அரசாங்கத்தில் அரசாங்க திணைக்களம் ஒன்றை விமர்சிப்பதற்கோ அல்லது கடமை சார்ந்த அல்லது கடமை சாராத
மனக்குறைகளை சரிதானே குறைகளை பகிரங்கப்படுத்துவதற்கோ பத்திரிகை ஊடகத்தை பயன்படுத்தவோ கூடாது. பொதுவாக இப்படியான உத்தியோகத்தர்கள் அரசாங்க அதாவது உத்தியோகத்தர் செய்தி பத்திரிகை என்று அதாவது நியூஸ் பேப்பர் கட்டுரை எழுதுறது அரசாங்கத்தை விமர்சித்து, அல்லது நிருபர்களுக்கு பேட்டி அளிக்கிறது, அல்லது திணைக்களம் ஒன்றை பற்றி விமர்சிக்கிறது, அல்லது தன் கடமை தொடர்பாக கதைக்கிறது, அல்லது மனக்குறைகளை வெளியிடுறது. என்ன அரசாங்கம் நடப்பாது, சம்பளம் இப்படி தாராங்கல்ல அப்படி என்று அரசாங்கம் அல்லது அரசாங்க நிர்வாக நடப்படையை பற்றி ஒரு அரசாங்க உத்தியோகத்தர், எந்த ஒரு அரசாங்க உத்தியோகத்தரும் ஒரு பத்திரிகைக்கோ அல்லது அல்லது வேற ஏதோ வகையிலேயோ விமர்சனம் செய்து மனக்குறைகளை வெளிப்படுத்துறதுக்கோ அவருக்கு ஊடகங்கள் அல்லது பத்திரிகைகளை பயன்படுத்த இயலாது. சரிதானே? அது இவங்களுக்கு உத்தியோகத்தர்களுக்கு தடை செய்யப்படும். அரசாங்கத்தை விமர்சிக்க இயலாது. இதுல சட்டத்துல சொல்லப்படுற விஷயம் இதுக்கு மாறாக நடந்தால் உரிய ஒழுக்காற்று நடவடிக்கை தண்டனைகள் வழங்கப்படும். இது தாவர விதிக்கோ 47ஆம் அத்தியாயத்திலையும் வருது. இது இந்த விடயங்கள் எப்படி குற்றங்களாக மாறுது. அதாவது என்ன குறைகள் என்றால், மனக்குறைகள் என்றால் எந்த கடமைகளை நான் செய்யறதுக்கு எனக்கு போதிய ஆளன் இல்லை, அல்லது இதுக்கு காசு தரல, அந்த கடமையை செய்யலாம் அரசாங்கம் இது என்றதெல்லாம் அப்படி சொல்லி இந்த பத்திரிகையில ஒரு செய்தி வந்தால் அல்லது ஊடகங்கள்ல ஒரு செய்தி வந்தால் அவருக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அது அரசியல் உரிமையை பெரிய இருக்கக்கூடிய வேற யாராவது ஒரு ஆள் அதை செய்யலாம். சரிதானே? அரசாங்க உத்தியோகத்தராக இருந்து கொண்டு அவர் இந்த உரிமைகள் மறுக்கப்பட்டார்கள் அதை செய்யலாது. அரசாங்க உத்தியோகத்தர்களின் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு சங்கத்தினை சேர்ந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் ரேட் யூனியன் தொழிற்சங்கம் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தர் அதற்குள்ள மெம்பராக இருப்பார். அப்படியான அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கிற தலைவர், செயலாளர், பொருளாளர் சங்கம் சம்பந்தமான சில விடயங்களை தங்களோட வேதனம் அல்லது உறுப்பினர்கள் உரிமை சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தையோ அல்லது இதையோ அவங்க விமர்சிக்க முடியும். அவங்களுக்கு அந்த தொழிற்சங்கம் ஒன்று அமைச்சு கொடுறது அதுக்கு தான். உத்தியோகத்தர்கள் தங்களோட உரிமைகள் அல்லது தங்களுக்கு அநீதிகள் ஏற்படுற நேரம் அதை அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது அரசாங்கத்தோட கதைச்சி அது சம்பந்தமா பெற்றுக்கொள்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இந்த தொழிற்சங்கம். அப்ப தொழிற்சங்கத்தை அமைச்சு அதனூடாக அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது கதைக்கலாம். அதுக்குரிய நிர்வாக உறுப்பினர் சில அரசாங்க மின்னணங்களை வேலையை செய்யுதில்லை, ஊழியர்களுக்கு சம்பளம் காணாது, 2 ஊடகங்களுக்கு அல்லது பத்திரிகைகள் அவங்க செய்திகளை வெளியிடலாம். அதுக்கான ஏற்பாடு இருக்கு. எனினும் அத்தகைய ஆட்சேபனை அல்லது விமர்சனம் குறித்த சங்கத்தின் மனக்குறை எதனையும் நிவர்த்தி செய்தலை அல்லது சங்கத்தின் சட்ட ரீதியான உரிமைகளை பெற்றுக்கொள்ளலை நோக்கமாக கொண்டிருத்தல் வேண்டும். அது சரியான ஒரு ஏற்பாடாக இருக்கணும். சரியான விடயங்களாக அவங்களுக்கு ஒரு உத்தியோகத்தர்களுக்கு உண்மையாக அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ள ஒரு நோக்கமாக இருக்கணும். தவிர அது ஒரு அரசியலுக்காக போற ஒரு விஷயமாகவோ அல்லது வேறொரு விஷயம் சம்பந்தமாகவோ அது இருக்கக்கூடாது. அத்தகைய ஆட்சேபனை அல்லது விமர்சனத்தின் மொழிப்பிரயோகம் நடுநிலையான இகழ்ச்சித்தன்மையற்றதாக அமைந்திருத்தல் வேண்டும். இரகசிய தகவல் இவற்றையும் அது வெளிப்படுத்தக்கூடாது. அரசாங்கத்தோட ஒரு ரகசிய தகவலை வெளிப்படுத்துறதா இருக்கக்கூடாது. மற்றும் மொழிப்பிரயோகம் ஒரு இகழ்ச்சித்தன்மை என்றால் அரசாங்கத்தை தூசிக்கிறது, சரிதானே, வேறொரு வார்த்தையை பிரயோகிக்கிற மாதிரி அந்த செய்திகள் ஊடகங்களுக்கோ அல்லது பத்திரிகைகளுக்கோ கொடுக்கக்கூடாது. அப்படி சங்கத்தால கொடுக்கிறதா இருந்தாலும் அவங்க அப்படி செய்யலாது. ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் நடவடிக்கை செயல்முறை பற்றிய தனது ஆட்சேபனை அல்லது கண்டனத்தை பின்வருவனக தெரிவிக்கலாம். அத்தகைய ஆட்சேபனைகள் அல்லது விமர்சனங்கள் பகிரங்கமாக தெரிவிக்கப்படாமல் இருக்கவும்
அவை பகிரங்கப்படுத்துவதை தவிர்ப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கவும் உரிய உத்தியோகத்தர் ஆவணம் செய்தல் வேண்டும். ஆட்சேபனை அல்லது கண்டனத்தை தெரிவிக்கலாம், ஆனால் அது பகிரங்கமாக தெரிவிக்கப்படக்கூடாது. சரி, அது விமர்சனமாக அல்லது பகிரங்கமாக தெரிவிக்க கூடாதாக அது இருக்கணும். அந்த ஆட்சேபனை அல்லது விமர்சனங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டியது உரிய ஒழுக்காற்று நடவடிக்கைகள் அல்லது செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள உத்தியோகத்தரால் அல்லது அவ்வுத்தியோகத்தர் சட்ட முறையான உறுப்பினராக உள்ள ஒரு உத்தியோகத்தரின் சங்கம் ஒன்றில் பதவி வைக்கின்ற ஒருவரால் மாத்திரம்தான் இந்த விடயங்களை வெளிப்படுத்தலாம். சரிதானே? அப்படியா வெளிப்படுத்தலாம். இது சம்பந்தமா ஏதாவது நீங்க கேட்கிறா இருந்தா கேளுங்க, நாங்க அடுத்த டியூட்டில் ஒரு கொஞ்சம் இதை பார்ப்போம். சரிதானே? எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கி நாங்க அடுத்த டியூட்டிலையும் பார்க்கலாம். இதுல ஏதாவது இந்த விடயத்துல ஏதாவது கேட்க இருந்தா நீங்க கேளுங்க. இதுல பொதுவாக என்னென்றால் நாங்க பார்த்த விடயத்துல நிர்வாக நடைமுறைகள் சம்பந்தமான ஒரு விஷயம் தானே இது. அதுல கடிதங்கள் மற்றது பொதுவான விடயங்களாக நேரம், அலுவலகத்துக்கு வாரது, அது பதிவேடுகள், வரவு பதிவேடு பண்றது, மற்றது அப்படியான விடயம். மற்றது கடிதங்கள், பொதுமக்களுக்கு எழுதுகிற கடிதங்கள், அடுத்தது அவங்களோட மரியாதைப்படுத்தி எழுதுகிற விஷயங்கள், கடிதங்கள விதிமுறைகள், எவ்வாறு கடிதம் அமையணும், அடுத்தது கடிதம் ஒன்று கையொப்பம் விஷயம், ரகசிய கடிதம் எவ்வாறு தயாரிக்கப்படணும், ரகசிய கடிதம் எவ்வாறு அனுப்பப்படணும் என்ற விஷயங்கள், மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வாறு பதிலளிக்கணும், மற்ற ஒரு கடிதத்துக்கு நாங்கள் இவ்வாறு பதிலளிக்கணும் என்ற விஷயங்கள் எல்லாம் இதுல சொல்லப்படும். மற்றது கடமை ரீதியாக இருக்கிற உத்தியோகபூர்வமான கடித கோவைகள்ல இருந்து கடிதங்கள பிரதிகளை எடுக்கிறது சம்பந்தமாக பார்த்தோம். அதாவது ஒரு விரும்புற மாதிரி எடுத்து அவர் கொடுக்கலாது. சரிதானே? அது அரச ஆவணம். அதை ஒரு உரியா யாருக்கு அந்த கடிதம் அனுப்பியிருக்கமோ அவருக்கு கொடுக்கலாம், அல்லது நீதிமன்றம் ஏதாவது ஒரு விடயங்களை கேட்டால் நாங்கள் அவங்களுக்கு அதை கொடுக்கலாம். இப்ப இதுல இன்னொன்று என்னென்றால் தகவல் அறியும் சட்டம் மூலம் தகவல் அறியும் சட்டம் மூலம் வந்ததுக்கு பிறகு மிக அவசியமான அல்லது பாதுகாப்பான அல்லது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய தனிப்பட்ட ரீதியான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தகவல் தவிர்ந்த மற்ற தகவல்களை எல்லாம் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் அவங்க பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? அதுல எந்த தடையும் இல்லை. ஆனால் அரச சில முக்கியமான தகவல்கள் பாதுகாக்கப்படணும் என்றிருந்தால் அந்த பாதகத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் இருந்தோம்னா அதை நாங்கள் கொடுக்கல. மற்ற அரசாங்க உத்தியோகர்கள் முறைப்பாடுகள், அவங்களுடைய மனுக்கள், அரசாங்க உத்தியோகத்தோடும் சில நேரம் ஒரு உத்தியோகத்தர் மேலதிகாரியால பாதிக்கப்படலாம், அல்லது அவங்க எடுக்கிற சில தீர்மானங்களால பாதிக்கப்படலாம். அப்ப அதுக்கு எந்த வகையில் அவங்களோட முறைப்பாடு மனுக்களை அவங்க சமர்ப்பிக்கலாம், யாரோட சமர்ப்பிக்கணும்? சரி, அவங்களோட முறைப்பாடு எந்த வகையில் இருக்கணும்? நாகரீகமான மொழி நடை, மற்றது ஒரு ஒரு நடைமுறைக்கு மாறான விடயங்களை அது கொண்டிருக்க கூடாது. முறைப்பாடுகள் அலுவலகத்துக்கு கிடைச்சால் நிறுவன தலைவர், திணைக்கள தலைவர் அவரை அது சரியான முறைப்பாடு தான், எந்த விதமான அவமதிப்பான அல்லது முறையற்ற விஷயம் ஒன்றும் இல்லை என்றால் அது கிடைத்தது சம்பந்தமா அந்த உத்தியோகத்தருக்கு அறிவிக்கணும். இது உரிய இடத்துக்கு அனுப்பி வைக்கப்படணும் மட்டும் அவர் அதுக்கு சொல்லணும். சரிதானே? மற்றது பொதுமக்கள் தனிப்பட்ட முறையில் ஒருவர் தந்த அதே மாதிரி முதல் சொன்ன மாதிரி மனுவை சமர்ப்பிக்கலாம். அதையும் ஏற்றுக்கொள்றதா இருந்தா சில நிபந்தனைகள் இருக்கு. சரிதானே? ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு, மற்றது ஒரு குறிப்பிட்ட வகையில அதை ஏற்றுக்கொள்ளலாம். அலுவலகத்துல பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணம், அளிக்கப்பட வேண்டிய ஆவணம். அலுவலகத்துல ஆவணங்களை நாங்க தொடர்ந்து அழிக்காமையும் வச்சு கொள்ளலாது, தேவையற்ற ஆவணங்களை அழிக்கலாம். இப்ப தொடர்ந்து அந்த ஆவணங்கள் அழிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் இருந்தால் எங்கட அலுவலகத்தில் இருக்கிற சில தளவாட உபகரணங்களும் காணாம இருக்கும், அதை பாதுகாக்கிறது. அது தேவையில்லை தானே, எங்களுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கும். அப்ப அதை சுவடிகள்
சட்டத்துக்கு ஏற்ப சுவடிகள் பணிப்பாளர் தொடர்பு கொண்டு திணைக்கள தலைவர் காலத்துக்கு காலம் தேவையான நடவடிக்கை எடுக்கல. இது அவர பொறுப்பு. அளிக்கக்கூடிய ஆவணங்களை நாங்க அந்த அனுமதியை பெறது பிறகு அளிக்கலாம். அளிக்கக்கூடிய ஆவணங்கள பதிவிட நாங்க பேணணும். அளிக்கப்படுற ஆவணங்கள் சம்பந்தமா விவரங்களை பதிவிடுறது. அதே போல அளிக்க முடியாத ஆவணங்கள் என்று இருக்கு. அதை நாங்க அளிக்க இயலாது. அதை நாங்க தொடர்ந்து பாதுகாக்கணும். 25 வருடத்துக்கு மேற்பட்ட ஆவணம் இருந்தால் அதை தேசிய சுவடிகள் காப்பதுக்கு நாங்க அனுப்பணும். ஒரு கடிதம் ஒன்று எழுதி நாங்க அதை அனுப்பணும். ஒரு காலம் அளிக்கப்படக்கூடாத ஆவணங்கள் எங்களுக்கு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வகை இந்த ஆவணங்கள் சரிதானே. இதை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. கேள்வியா வரக்கூடிய விஷயம். அளிக்கப்படக்கூடாத ஆவணங்கள் ஒரு 10 தருக அல்லது பொதுவான ஒரு பெரிய கேள்வியாய் போட்டுவிடலாம். அதை கொஞ்சம் பாருங்க. மத உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்கம் என்ன உரிமையை கொண்டிருக்கு உத்தியோகத்தர்கள் மீது? அவங்களோட நேரம் அறிவு மற்றது அவங்க தங்களோட தொழிலுக்கு மேலதிகமாக அனுமதி இல்லாம இந்த வேலையும் செய்யலாது. அதாவது சங்கங்கள்ல உறுப்புரிமை மற்ற கருத்துக்கள் வெளியிடுறது எல்லாருக்கும் இல்லை. சில ஆளுக்கு அந்த அனுமதி இருக்கு. மற்றது தொழிற்சங்கம் அமைத்தால் தொழிற்சங்கத்துக்கு கூட சில கோரிக்கைகளை முன்வைக்கலாம். மற்றது செய்திகளையும் வெளியிடலாம். தொழிற்சங்கம் மூலம் தான் அதை செய்யலாம். மற்ற அரசாங்கத்துல கொள்கைகளை பற்றி விமர்சனம் செய்யறதுக்கு உத்தியோகத்துல சில மட்டுப்பாடுகள் இருக்கு. சரிதானே. அப்படியான விமர்சனம் செய்யலாது. ரைட். இந்த விஷயங்கள் அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள். இதுல இருந்து ஒரு 2 கேள்வி இப்படி இந்த டியூட்ல இருந்து ஒரு 2 கேள்வி அல்லது ஒரு கேள்வி வரலாம். அளிக்கப்படக்கூடாத ஆவணங்கள் சம்பந்தமாக வரலாம், அல்லது உத்தியோகத்தர்களால செய்தி பத்திரிகை அல்லது ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிடுற நேரம் உள்ள ஏற்பாடுகள் என்ன என்று கேட்கலாம். மற்றது கடிதம் ஒன்று எழுதுகிற விதிமுறைகள் பற்றி தாவன விதிக்கோவையில் உள்ள ஏற்பாடுகள் என்னும் கேட்கலாம். சரி, என்னடா விதிமுறைகள் தானே சில கேள்விகள் கேட்கலாம். ஏதாவது கேட்க இருந்தா கேளுங்க, இல்லாட்டி அடுத்த டியூட்டப்பா. வணக்கம். வணக்கம் சார், என்னண்டா இப்ப ஒரு அரச உத்தியோகத்தர் அரசு நிறுவனங்கள் சம்பந்தமா சில விமர்சனங்கள் செய்வாங்க சார். உதாரணமா ஒரு வைத்தியசாலையில் இருக்கிற பிரச்சனைகள். அதே மாதிரி இப்ப நம்ம எனது நண்பர்களால் இந்த கல்வி நிறுவன உத்தியோகத்தர்கள் சரியான முறையில் இல்லைன்னு இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவோட இந்த ஆளுநரோட சம்மந்தப்படுத்தின ஒரு ஃபேஸ்புக் கொண்ட ஒரு போன கிழமை பார்த்தேன். அப்படி ஒரு ஆள் அந்த ஒரு அரசு உத்தியோகத்தர் அப்படி அதை விமர்சிக்கிறதுக்கு அது சரியா சார்? அது அவரோட அவர் என்ன இல்ல அப்படி அப்ப அவருக்கு அவருக்கான என்னென்றால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு. ஆனால் அவர் தான் அதை செய்கிறார், அவரது ஃபேஸ்புக் தானான்றதை அடையாளப்படுத்தணும். ஏனென்றால் இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்து ஒரு விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட ஒருவருக்கு அவர் ஃபேஸ்புக்கில் அவர படம் தான், ஆனால் அவர் பேரோட போடப்பட்டது. ஆனால் அவர் தான் செய்கிறாருன்னு தெரியும் அநேகமா. ஆனால் அவர் தான் என்றதை நிரூபிக்கலாம போயிட்டேன்டா. ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு கேட்டு எழுதினாலும் அவங்க அதை தகவலை கொடுக்காங்க. அது அவர் ஃபேக் ஐடின்னு சொல்றாங்க. ஃபேஸ்புக்கை வச்சு நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாது. ஆனால் அப்படி அவர் தான் அதை செய்கிறாருன்னா அது செய்யலாது. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பூர்வான ஆதாரங்கள் இருந்தால் கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கலாம். அவரை செய்யலாம். அதான் நாங்கள் பார்த்தோம். இப்போ என்னென்றால் அரசாங்கம் அல்லது அரசாங்கத்தோட கொள்கைகள் அல்லது அரசாங்கத்துடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக விமர்சிக்கிறதுக்கோ செய்திகளில் பத்திரிகை வெளியிடுறதுக்கோ உத்தியோகத்தருக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமாக உத்தியோகத்தர்கள நலன் சார்ந்த விடயங்கள் சம்பந்தமாக அல்லது உத்தியோகத்தர்கள சம்பளங்கள் வழங்குறது சம்பந்தமாக அதை விமர்சனம் அல்லது பத்திரிகைகளுக்கு செய்திகள் வழங்குறது அந்த விடயங்கள் சம்பந்தமாக அவங்களோட நலன்கள் சம்பந்தமாக இருந்தால் தொழிற்சங்கத்துக்கு கூட தான் செய்யும். தொழிற்சங்கம் செய்யலாம். அவங்களோட பேரை போட்டு தொழிற்சங்க பிரதியை போட்டு தொழிற்சங்கத்துல விலாசத்தோட அவங்க அரசாங்கத்துக்கு நேரடியாக முறைப்பாடை கொடுக்கலாம். அல்லது செய்திகள் ஊடகங்கள் இல்ல அவங்க அதுக்கு ஒரு முறை இருக்கிறாங்கன்னா முதலாவது அவங்க அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அரசாங்கத்துக்கு அவங்களோட கோரிக்கையை வைப்பாங்க. அது இல்லாட்டி அவங்களோட ஒரு அதுக்கு பிறகு ஒரு வெளிநடப்பு அல்லது பாதிப்பு இல்லாத ஒரு வகையான அவங்களோட எதிர்ப்பை காட்டலாம் அல்லது கருத்துக்களை வெளிக்கிடலாம். அப்படியான வகையெல்லாம் செய்யலாமே தவிர மற்றும்படி அவங்களுக்கு அந்த இது இல்லை. இப்ப சில வேளைகள்ல
ஃபேஸ்புக்கில் அவங்க செய்வாங்க தவிர அவங்க அவங்களோட பேரை போட்டு இந்த பத்திரிகையோ அல்லது முறை சார்ந்த, அதாவது முறை சார்ந்த ஒரு இதுலயோ வெளியிடுவாங்கன்னா புடி விடுவாங்க. சரி, அவங்க அப்படி செய்யல. ஓகே, நன்றி சார். சரி சார். செய்யல. இப்ப அப்படியான ஆட்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது சரியாக அவர்தான் என்று உறுதிப்படுத்தப்படுற அளவுக்கு வருமா என்றால், உறுதிப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குமா இருந்தால் அதை நாங்க ஒரு ப்ரூவா, ஒரு எவிடன்ஸா வச்சு நடவடிக்கை எடுக்கலாம். நிச்சயமாக அது பாரதூரமான குற்றம். சரி சார், தேங்க்யூ சார். சரி, நாங்க இப்ப 8வது டியூட்டை பார்ப்போம். இதுல வந்து ஆஹ், அதிகமாக எங்களுக்கு சிறு உறுப்பு கேள்விகள் அதிகமா வார. சரி, சிறு உறுப்பு கேள்விகள் குறுகிய வினாக்களாக சில கேள்விகள் கேட்கப்படுது. அப்படியான விடயங்களை உள்ளடக்கின ஒரு டியூட் தான் இது. இந்த டியூட்டை நாம பார்த்து முடிச்சிட்டோம்னால் அதிகமாக எங்கட தியரி எல்லாம் முடியும். சரி, தியரி எல்லாம் முடியும். நாங்க அதுக்கு பிறகு நாங்க பாஸ் பிறகு போகலாம். சிறு உறுப்புகளாக வரக்கூடியதுல அதிகமாக வாரதுல சில வரைவிலக்கணங்கள் சம்பந்தமான சிறு உறுப்பு கேள்வி வருது. மற்றது சில செயற்பாடுகள், சில ஸ்தாபன விதிக்கு ஏற்பாடு சம்பந்தமான விடயங்களும் இதுல வருது. அப்ப அதில் என்னன்னு நாங்க பார்ப்போம். இதுல அமைச்சின் செயலாளர் என்பது யாரை குறிப்பிடுவதை எடுத்துரைக்க. சில வேளையில சிறு உறுப்பில் அமைச்சின் செயலாளர் மட்டும் போட்டுருவாங்க. சரி, சிறு உறுப்பில் அமைச்சின் செயலாளர் என்று மட்டும் போடலாம். செயலாளர் சிறு உறுப்பு என்று போட்டுட்டு பின்வரவிட்டு சிறு உறுப்பு எழுது. அமைச்சின் செயலாளர், திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர், நியமிப்பு செய்யும் அதிகாரி அல்லது நியமன அதிகாரி, ஒழுக்காற்று அதிகாரி என்றும் வரலாம். இப்ப நான் இப்ப இதுல யார் என்று கேள்வியா கேட்ட உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்படித்தான் கேட்கணும் இல்லை, அந்த தலைப்பை சிறு உறுப்பா போட்டு கேட்கலாம். சரிதானே? அப்படியான நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி விட எழுதணும். அமைச்சின் செயலாளர் என்றது அரசியலமைப்பின் 52(1) என்ற உறுப்புரையின் பிரகாரம் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட செயலாளர். இவர் வந்து ஒவ்வொரு அமைச்சுக்களுக்கும் சரிதானே செயலாளர்கள் நியமிக்கப்படுறாங்க. சரிதானே? நாங்க இப்ப அமைச்சின் செயலாளர் என்று சிறு குறிப்பு கேட்டால் நான் இந்த அறிகிற வசனத்தை மட்டும் எழுதி விடாம அமைச்சுக்களுக்கு செயலாளர்கள் நியமிக்கப்படுறாங்க. இவங்க வந்து ஜனாதிபதியால ஜனாதிபதி இவங்களை நியமிப்ப நியமன அதிகாரம் ஜனாதிபதிக்கு தான் இருக்கு. அமைச்சுக்கள நிரந்தர செயலாளர்கள். அப்ப அமைச்சுக்கள நிரந்தர செயலாளர் ஜனாதிபதியால நியமிக்கப்படுறார். அரசியலமைப்பு 52(1) என்ற உறுப்பினரின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு என்று எழுதுனா சரி. இவங்க தான் அமைச்சுக்கள அதையும் எழுதலாம். அதாவது பிரதான கணக்கெட்டு உத்தியோகத்தராகவும் இவர் செய்யப்படுவார் என்று நாங்க அதுல எழுதலாம். பிரதான விடயம் இதுதான், இந்த சொல்லப்பட்டிருக்கிற வரைவிலக்கணம் தான். நாங்கள் அதோட சேர்த்து இந்த விடயங்களையும் எழுதலாம். அமைச்சர செயலாளர் வந்து ஜனாதிபதியால நியமிக்கப்படுறார். அப்ப அமைச்சர செயலாளர் நியமன அதிகாரி ஜனாதிபதி. இந்த அமைச்சர செயலாளர் அரசியலமைப்பின் 52(1) உறுப்பினின் பிரகாரம்
ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அமைச்சர் செயலாளர்கள் ஒவ்வொரு அமைச்சுக்கும் நிர்வாக ரீதியாக அவங்க ஒரு பிரதான உத்தியோகராக அல்லது நிர்வாக அதிகாரியாக அவர் செயல்படுவார் என்ற விஷயத்தை எழுதணும்டா. சரி சரிதானே? அல்லது இன்னும் கொஞ்சம் எழுதணும்டா, ஒரு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராகவும் அந்த அமைச்சுக்கு இந்த செயலாளர் கடமையாற்றுவார் என்று எழுதுனா எங்களுக்கு போதும். திணைக்கள தலைவர் ஜனாதிபதி அல்லது அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட திணைக்கள தலைவர் ஒருவர் அல்லது ஏதேனும் அமைச்சொன்றின் அத்தகைய பதவி ஒன்றின் பதில் கடமையாற்றும் அல்லது கடமைகளை மேற்கொள்வதன் பொருட்டு அல்லது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நியமிக்கப்பட்ட ஆளொருவர் என பொருள்படும். சரிதானே? இப்ப திணைக்கள தலைவர் என்றால் ஜனாதிபதியால அல்லது அமைச்சரவையால நியமிக்கப்படுற ஒரு திணைக்கள தலைவர், அல்லது ஒரு திணைக்கள தலைவர் ஒருவர் ஜனாதிபதியால நியமிக்கப்படலாம் அல்லது அமைச்சரவையால நியமிக்கப்படலாம், அல்லது அமைச்சொன்றின் பதவியொன்றின் பதில் கடமையாற்றல் அல்லது கடமைகளை மேற்கொள்ளும் பொருட்டு கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நியமிக்கப்பட்ட ஒருவர். அப்படியான ஒருவரும் திணைக்கள தலைவர். அந்த அமைச்சர் திணைக்களத்துக்கு நியமிக்கப்படுற பதில் கடமையாற்றல் அவரும் ஒரு திணைக்கள தலைவர். அமைச்சொன்றாக இருக்கும் இடத்து அந்த அமைச்சர் செயலாளர் இந்த திணைக்கள தலைவர் அறிப்பார். ஒரு அமைச்சை பொறுத்தவரையில திணைக்கள தலைவர் செயலாளர். அப்ப இந்த விஷயத்தை நாம மேலுக்கு எழுதலாம். அமைச்சுக்கு ஒரு அமைச்சர்னா திணைக்கள தலைவராகவும் அவர் காணப்படுவார் என்று எழுதலாம். மேலுள்ள பாயிண்ட். சரிதானே? அமைச்சொண்டா அமைச்சொண்டு இல்லாட்டி அவர் திணைக்கள தலைவர் அறிப்பார். ஏண்டா சில அமைச்சுகளுக்கு கீழே வராத திணைக்களம் இருக்கு. ஒரு அமைச்சுக்கு கீழே வராத திணைக்களம் இருக்கு. உதாரணமாக தேர்தல் திணைக்களம், இது எந்த ஒரு அமைச்சுகளையும் வராது. கணக்காய்வு திணைக்களம், இதுவும் எந்த ஒரு அமைச்சுகளையும் வராது. அப்ப அதுக்கு பொறுப்பா இருக்கிற அந்த திணைக்கள தலைவர் தான். அது அமைச்சுக்கு வராது. அமைச்சு இருந்தா தானே அமைச்சர் செயலாளர் வரும். அவை திணைக்கள தலைவர் தான் அதுக்கு பொறுப்பா இருப்பார். அடுத்த நிறுவன தலைவர். நிறுவன தலைவர் என்றால் நிறுவனம் ஒன்றின் தலைவரது பணிகளை மேற்கொள்வதற்கு முறையாக நியமிக்கப்பட்ட ஒருவர், ஆள் ஒருவர் அல்லது ஒரு அலுவலர், அவர்தான் நிறுவன தலைவர். அந்த பதவியின் கடமை மேற்கொள்வதற்காக முறையாக தத்துவம் கையளிக்கப்பட்ட வேறு ஒருவரும் அதனுள் உள்ளடங்குவார். நிறுவன தலைவருக்கு என்ற ஒரு பதவி இருக்கும், ஆனால் அதுக்கு பதில் கடமையாற்றுறதுக்கு நியமிக்கப்பட்டாலும் அவர் அந்த நிறுவன தலைவராகத்தான் உள்ளடக்கப்படுவார். ஏண்டா ஒரு நிரந்தரமான ஒரு ஆள் இல்லாட்டி பதில் கடமையாற்றுறதுக்கு ஒரு ஆளை நியமிக்கலாம். அது அமைச்சுக்காக இருக்கலாம், திணைக்களமாக இருக்கலாம், நிறுவன தலைவராக இருக்கலாம். திணைக்களம் ஒன்றாக இருக்கும் அந்த திணைக்களத்தின் தலைவர் அந்த நிறுவன தலைவராக இருப்பார். அமைச்சொன்றா இருந்தா அமைச்சர் செயலாளர் அந்த நிறுவன தலைவராக இருப்பார். விளங்குதானே? அப்போ நிறுவனத்துக்கு தலைவராக பணிகளை மேற்கொள்றதுக்காக நியமிக்கப்பட்ட ஒருவர் நிறுவன தலைவர். சாதாரணமா ஒரு நிறுவனமா இருந்தா நிறுவன தலைவராக இருப்பார். திணைக்களமா இருந்தா அந்த திணைக்களத்துல தலைவர் தான் நிறுவன தலைவர். அமைச்சரா இருந்தால் அமைச்சர செயலாளர் தான் அந்த அமைச்சர் நிறுவன தலைவர். அப்ப ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு செயலகமும் ஒரு நிறுவனமாக இருக்கும். அமைச்சு ஒரு நிறுவனம், திணைக்களம் ஒரு நிறுவனம், அடுத்த வேற ஒரு இன்ஸ்டிடியூஷன் நிறுவனம் ஒரு நிறுவனம் தான். அப்ப அவங்க எல்லாம் நிறுவன தலைவராக இருப்பாங்க. நியமிப்பு செய்யும் அதிகாரி நியமன அதிகாரி என்று சொல்றது, அதை நோட் பண்ணி வைங்க. நியமன அதிகாரி அல்லது நியமிப்பு செய்யும், இது அடிக்கடி வார திணைக்கள தலைவர் மந்திரி. அப்ப நியமிப்பு செய்யும் அதிகாரி என்றார் ஆணைக்குழு, அல்லது இப்ப நியமனம் செய்கிற அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு இருக்கு. ஆணைக்குழுவாக இருக்கலாம், அல்லது ஆணைக்குழுவால நியமிப்பு தத்துவம் கையளிக்கப்பட்ட ஒரு அதிகாரி என பொருள்படும். சரிதானே? அப்ப இப்படியான நேரம் ஒரு சிறு குறிப்பு கேட்டால் நியமிப்பு செய்யும் அதிகாரி என்றால் பொதுச்சேவை ஆணைக்குழு என்றால் எது என்ன இருந்தாலும் பொதுச்சேவை ஆணைக்குழு. இந்த ஆணைக்குழுன்னா சொல்லப்படும் பொதுச்சேவை ஆணைக்குழு அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழு நியமிப்பு செய்யறதுக்காக கையளிக்கப்பட்ட ஒரு அதிகாரி நியமனம் செய்யும் அதிகாரியாக பொருள்படும். உதாரணம் என்று போட்டு நீங்க சிலது எழுதலாம். சரிதானே? உதாரணம் என்று போட்டு திணைக்கள தலைவர்கள், திணைக்கள தலைவர் மற்றது அமைச்சர், மேலதிக செயலாளர், சிரேஷ்ட உதவி செயலாளரை எல்லாம் நியமிக்கிறது யார் என்றால்
அமைச்சரவை. அமைச்சரவை தான் நியமன அதிகாரி. அமைச்சரவை அல்லது அமைச்சரவையோட செயலாளர். அமைச்சரவை நியமன அதிகாரி. சரிதானே? அடுத்தது தேர்தல் திணைக்களத்தில ஆணையாளர், கணக்காய்வு கணக்காய்வு கணக்காய்வாளர், தலைமை அதிபதி. இவங்க ரெண்டும் எந்த அமைச்சுக்களையும் வர மாட்டாங்க. ஏன்னா அமைச்சு இல்லது. இப்படியான ஆட்களை நியமிக்கிறது யார் என்று சொன்னால் இவங்களை ஜனாதிபதி. சரிதானே? ஜனாதிபதி நியமன அதிகாரி. அதே போல அமைச்சர் செயலாளர்களும் ஜனாதிபதி தான் நியமன அதிகாரி. சில பதவிகளில் உத்தியோகத்தில் இருக்காங்க. கணக்காய்வு திணைக்களமும் ஜனாதிபதி, அதாவது தேர்தல் திணைக்களமும். இவங்கள்ட்ட இருக்கிற சில வேறு ஸ்டாஃப் கிரேட் ஆஃபீஸர் இருந்தால் அவங்கள ஜனாதிபதி செயலாளர் தான் நியமன அதிகாரி அறிவிப்பார். இப்ப இருக்கிற அரசியலமைப்பு திருத்தத்தின்படி, 21வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி நியமனங்களை செய்கிற ஆட்கள் ஜனாதிபதி நியமனம் செய்யணும்னா அரசியலமைப்பு பேரவை, அரசியலமைப்பு பேரவையினுடைய சிபாரிசின் அடிப்படையில் அவர் செய்யும் ஜனாதிபதி. அப்ப ஜனாதிபதிக்கான நியமன அதிகாரத்துல சில லிமிட்டுகள் அல்லது சில அதிகார இதுகளை குறைச்சிடு. ஜனாதிபதி செய்கிற நியமனம் என்றால் அரசியலமைப்பு பேரவையினுடைய சிபாரிசை பெற்றுத்தான், அவங்களோட ரெக்கமெண்டேஷனை கொண்டுதான் அவர் அந்த நியமனத்தை செய்யும். அவர் நியமன அதிகாரி தான், ஆனா அது சிபாரிசை பெற்றுக்கொள்ளணும். ஏனைய சந்தர்ப்பத்தில் இந்த ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழுவால் நியமிக்கப்படுற வேற கையளிக்கப்படுற வேற அதிகாரிகள், டெலிகேட் பண்ணப்படுற அதிகாரிகள் நியமன அதிகாரிகள் இருப்பாங்க. அப்படியா நேரம் அந்த நியமனங்களை செய்வாங்க. இப்ப இணைந்த சேவையில் பணிப்பாளர், இணைந்த சேவையில் பணிப்பாளர் நாயகம் வந்து நியமன அதிகாரியாக பொதுச்சேவை ஆணைக்குழுவால அவருக்கு அந்த நியமனம் கையளிக்கப்பட்டிருக்கு. சரி, அப்ப அந்த அதிகாரி அவர் வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், அதாவது எம்எஸ்ஓ, டிஓ, அடுத்தது அலுவலக பணியாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகர்கள், இப்படியானவர்களை நியமன அதிகாரி அவர் இருப்பார். அப்படியான விஷயங்களையும் உதாரணம், தெரிஞ்ச உதாரணங்கள் இதுல எழுதிவிட்டா இன்னும் உங்களுக்கு புள்ளி எங்களுக்கு கூட கிடைக்கிற மாதிரி. அதே போல ஒழுக்காற்று அதிகாரி. ஒழுக்காற்று அதிகாரி என்றால் இதே ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழுவால அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஒழுக்காற்று கட்டுப்பாடு தத்துவங்கள் எப்படி ஒரு அதிகாரி, ஆணைக்குழுவாரிகள் அல்லது அவங்களால கையளிக்கப்பட்ட அதிகாரம் கையளிக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும். ஒழுக்காற்று கட்டுப்பாட்டு தத்துவம் கையளிக்கப்படுற ஒரு அதிகாரி, அவர் ஒழுக்காற்று அதிகாரி அறிப்பார். அநேகமாக இந்த நியமன அதிகாரி தான் ஒழுக்காற்று அதிகாரியாகவும் செயல்படுவாங்க அதிகமான சந்தர்ப்பத்தில். சரிதானே? உதாரணமாக இணைந்த சேவையில் பணிப்பாளர் நாயகம், பொது சேவை, அதாவது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், காரியாலய பணியாளர்கள், சிறுபணியாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர், அவங்களுக்கெல்லாம் ஒழுக்காற்று அதிகாரியாக செயல்படுவார் என்று உதாரணம் போட்டு நீங்க எழுதிவிடலாம். மற்றது நிர்வாக அதிகாரி. நிர்வாக அதிகாரி என்றால் நிர்வாக பணிகளை மேற்கொள்றதுக்கு ஆணைக்குழுவால பெயரிடப்பட்ட ஒரு அரசாங்க உத்தியோகத்தர். அவர் அமைச்சர் செயலாளர் அறிக்கலாம், திணைக்கள தலைவர் அறிக்கலாம், அல்லது ஒரு நிறுவன தலைவராகவும் அவர் இருக்கலாம். நிர்வாக நடவடிக்கைகளை செய்கிறவர் நிர்வாக அதிகாரி. இப்ப அந்த அமைச்சர் செயலாளர் ஒரு நிர்வாக அதிகாரியாகவும் இருக்கலாம். சரிதானே? அவங்களை தான் நிர்வாக அதிகாரி என்று சொல்றது. மற்றது இணைந்த சேவைகள். இணைந்த சேவையில் பணிப்பாளர் நாயகம். இணைந்த சேவையில் பணிப்பாளர் நாயகம் அல்லது இணைந்த சேவையில் பணிப்பாளர் அல்லது இணைந்த சேவைகள் என்று சிறு குறிப்பு கேட்டு வருது. அதென்று சொன்னால் இணைந்த சேவையில் பணிப்பாளர் அதிபதி பதவியை வகிக்கின்ற ஒரு உத்தியோகத்தர் இணைந்த சேவையில் பணிப்பாளர். அந்த பதவியை வகிக்கிற ஒருவர் பணிப்பாளர். அவர் வந்து அதுல பதில் கடமையாற்ற ஒருவராகவும் இருக்கலாம். அப்ப இணைந்த சேவையில் பணிப்பாளர் இணைந்த சேவையில் பதவியை வகிக்கிற ஒருவராக இருப்பார். அதே நேரம் அவர் இணைந்த சேவைகளுக்கான பதவிகளுக்கு ஒரு நியமன அதிகாரியாகவும் ஒழுக்காற்று அதிகாரியாகவும் செயல்படுவார் என்று நீங்க எழுதி விடலாம். சரிதானே? அதையும் நீங்க சேர்த்து எழுதலாம். மற்றது நிரந்தர உத்தியோகத்தர். நிரந்தர உத்தியோகத்தர் என்று சொன்னால்
ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவி அணி உண்டுல ரெண்டா காடர், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காடர். அதில் உள்ள ஒரு பதவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக அதுக்கு தகுதி கூர்நிலை காலப்பகுதி அல்லது பல்கடமை காலப்பகுதி உண்டு என்ற ஒரு நிபந்தனையோட ஓய்வூதிய உரிமைகளுடனோ அல்லது இல்லாமலோ அந்த பதவிக்கு நியமிப்பு செய்யும் அதிகாரியால நிரந்தர அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் நிரந்தர உத்தியோகத்தர். சரிதானே? இதுலயும் கவனிச்சு கொள்ளுங்க, சிறு உறுப்புகளில நிரந்தர உத்தியோகத்தர், மாற்று நிலை பணியாளர், அமைய பணியாளர், தற்காலிக உத்தியோகத்தர் எல்லாம் சிறு உறுப்புகளில் வருது. உங்களுக்கு வந்திரி சரிதானே? வந்திரிக்காக இதுல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். நிரந்தரமாக நியமிக்கப்படுற ஒரு உத்தியோகத்தர் நிரந்தர உத்தியோகத்தர். அவர் எப்படி நியமிக்கப்படுறார் என்றால், நிரந்தர அடிப்படையில் அவர் நியமிக்கப்படுற ஒரு ஆளா இருந்தாலும் அவர் எப்படி நியமிக்கப்படுறார் என்றால், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணியுள்ள ஒரு பதவியாக இருக்கணும். அதாவது காடர் அப்ரூவ் பண்ணப்பட்ட அந்த காடர் லிஸ்ட்ல இருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவி அணி, அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக அந்த நியமனம் கொடுக்கும். சரிதானே? தகுதியூர் நில காலப்பகுதி அல்லது பல்கடமை யாரிக்கலாம். தகுதியூர் நிலை காலப்பகுதி என்றால் ப்ரொபேஷனல் பீரியட், 3 வருடம் தகுதியான் காலம் என்று சொல்லி கொடுக்கிறது. அல்லது பல்கடமை காலப்பகுதி என்றால் ஏற்கனவே பதவியில உறுதிப்படுத்தப்பட்ட ஒருவருக்கு இன்னும் ஒரு பதவி கொடுக்கிறதா இருந்தால், இப்போ ஒரு ஆசிரியராக இருந்துட்டு அவர் கல்வி ஆசிரியர் கல்வியாளர் சேர்க்கை அவர் முதல்ல ஒரு அதிபராக இருந்திருப்பார் அல்லது ஆசிரியர் இருந்திருப்பார். அவர் பரீட்சையில சித்தி அடைஞ்சு அதுக்கு வாரார் என்றால் ஏற்கனவே பதவியில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒருவருக்கு பல்கடமை காலப்பகுதி 1 வருடம் தான். 1 வருடத்தால் அவர் பதவியில உறுதிப்படுத்தப்படுவார். அப்ப அப்படியான ஒரு காலப்பகுதி என்ற ஒரு நிபந்தனையை கொடுத்து ஓய்வூதிய உரிமை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நிரந்தர உத்தியோகத்தர் ஒருவர் ஓய்வூதிய உரித்துக்குரிய பதவி என்றால் அவர் அந்த உரிமை இருக்கும். ஓய்வூதிய உரித்துடைய பதவி இல்லாம நிரந்தர பதவியாக வேறொரு இபிஎஃப் இடிஎஃப் கொண்டும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கிற ஒரு நியமனம் தான் இந்த நிரந்தர உத்தியோகத்தர். அப்படிப்பட்ட ஒருவர் சரிதானே? அப்படிப்பட்ட ஒருவர் தான் நிரந்தர உத்தியோகத்தர். சரிதானே? சரி, நாங்க இதோட இந்த வகுப்பை நாங்க முடிப்போம். ஏதாவது கேள்விகள்னா நீங்க ஒரு 5 நிமிஷம் இருக்கி கேளுங்க. நாங்க அடுத்த வகுப்புல இந்த டியூட்டை நாங்க முடிக்கோம். இது ஒரு பெரிய டியூட் தான். இதை நாங்க எப்படியும் முடிப்போம் அடுத்ததுல. சரிதானே? நிறைய இருக்கி பெரிய டியூட் 2 கிளாஸ்ல பாக்குறோம். அடுத்ததுல முடிப்போம் இதை. சரிதானே? முடிச்சிட்டு நாங்க அடுத்த சாட்டர்டே நாங்க பேப்பர் கிளாஸை தொடங்கும். குறைஞ்சது நாங்க 3 வருடத்து பேப்பரை நாங்க நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. இந்த டியூட்டுகள் எல்லாம் நாங்க வியாழக்கிழமைக்கு பிறகு நீங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் இருக்கு, சனிக்கிழமை நாங்க தொடங்கும். பார்த்துட்டு வாங்க. நீங்களும் என்னோட டிஸ்கஸ் பண்ணி தான் இதுல கேள்விகளுக்கு நாங்க விடைகளை எழுதணும். நான் சொல்ல நீங்க விடைகளை எழுதணும். சில விடைகள் உங்களோட டியூட்டில் இருக்கு, அதை நான் சொல்ற நேரம் உங்களுக்கு விளங்கும். அது சரிதானே? அப்ப இந்த டியூட்டும் முக்கியமான டியூட். இது இந்த 8வது டியூட் நான் உங்களுக்கு போட்டு விடுது. இப்ப சரி, இந்த குரூப்ல போடுறேன். இந்த டியூட்டை நீங்க பார்த்துட்டு வாங்க. நாங்க அதை வியாழக்கிழமை கிளாஸ்ல நாங்க அதை பார்த்து அதிகமாக முடிக்கணும். சரிதானே? முடிக்கணும். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நீங்க எதனாலும் கேட்கலாம். அல்லாடி நாங்க முடிப்போம். ஏதாவது கேட்கணுமா? நாங்க இன்னும் கேள்விக்கு விடைய பார்க்கக்குள்ள நாங்க இதுக்கு எப்படி விட எழுதுறன்றத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதிகமாக நாங்க ஒரு 3 கேள்வி பேப்பர் 3 வருஷத்து கேள்வி பேப்பர்டா அதுக்குள்ளார உங்களுக்கு எழுத வேண்டிய 4 கேள்வியா நேமாக வரும். சரிதானே? அதோட சேர்த்து நான் சில கேள்விகளும் உங்களுக்கு தருவேன். அதுக்குள்ள பிறப்பு. சரி, அப்ப நாங்க கேள்வி ஒன்றும் இல்லாடி முடிப்போம். என்ன? குட் நைட். Good night, sir. சரி.